அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல கடவுள் எல்லாத்தையும் ஒரு காரணமா தான் படைச்சிருக்காரு. காக்கானா சோறு ஊட்ட, கழுதனா லக்கேஜ் தூக்க. ஆனா புறா மட்டும் டிஃப்ரெண்ட். ஏன்னா அதால வெயிட் தூக்க முடியாது, பட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். புறாவை ஸ்பீடாக்க போஸ்ட், அதுலயே ஸ்பீட் போஸ்ட், தந்தி, தினத்தந்தி, சாரி போன், பேஜர், செல்போன். இன்னும் லைஃப் ஈஸியாக்க வைஃபை, ஐஃபை, ஃபேஸ்புக், ட்விட்டர், ஃபிளிக்கர், டம்ளர்னு ஏகப்பட்டது வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் இங்க நடக்கிறது அடுத்த செகண்ட் உலகத்துக்கே தெரியுது. இதனாலதான் நிறைய பேர் நிறைய விஷயத்துல மாட்டுறாங்க. இதுல ஸ்பீட் இருக்கே தவிர சேஃப்டியே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேயே முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு படத்துக்கு வந்திருப்பீங்க. தயவு செய்து ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுறாதீங்க, வாலண்டியரா மாட்டிப்பீங்க. அப்படி வாலண்டியரா மாட்டினவர் தான் இந்த சுல்தான் பாய், தாவூத் இப்ராஹிமோட கூட்டாளி. தாவூதை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ரொம்ப நாளா இந்த வீட்டோட போனை ஒட்டு கேட்டு இருந்தாங்க. அப்போ எலிக்கு வச்ச பொறியில எலிஃபென்ட்டே மாட்டின மாதிரி அவருக்கு போன் பண்ண ஒருத்தன் கிரிக்கெட் ஊழலை பத்தி பேசினான். இருந்தாலும் சுல்தான் பாய் ஐடியாவா என்ன சொன்னார்னா, நீ போனை வை, நான் வேற லைன்ல வரேன். ஆனா அவரோட பேட் டைம். ஒரு போனை ஒட்டு கேட்டா ஈஸியா அவரோட இன்னொரு போனையும் ஒட்டு கேட்க முடியும்னு அவருக்கு தெரியாம போயிடுச்சு. ஐ திங்க் இஸ் நாட் எஜுகேட்டட் எனஃப். சுல்தான் பாய்ஸ் அப்பாவி. மேட்ச் ஃபிக்சிங் ஒத்துக்கிட்ட ஒரு போலரை பத்தி சுல்தான் பாய் பேச அப்பதான் போலீஸ் மேட்ச் ஃபிக்சிங்கே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சுல்தான் பாய், அந்த போலர் எல்லாருமே அரெஸ்ட் ஆனாங்க. அவங்க கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஹைதராபாத்ல இருக்க புரோக்கர் ஸ்ரீனிவாச ரெட்டி, பெங்களூர்ல புரோக்கர் சுப்பண்ணா எல்லாருமே மாட்டினாங்க. ஆனா வந்தாரை வாழ வைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் முன்னெல்லாம் ஒரு கேம்ல ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் கப்பு கிடைக்கும். ஆனா இப்போ ஜெயிக்கிறவனுக்கு கப்பு கிடைக்கிற அதே நேரத்துல தோக்கிறவனுக்கு லட்ச லட்சமா காசு கிடைக்குது. அதுக்கு காரணம் கேம் நடக்கும் போது கூடவே சூதாட்டமும் ரொம்ப ஜோரா விளையாடுது. இப்போ இந்தியாவுல நடந்துகிட்டு இருக்கிற முடிய போற கிரிக்கெட் மேட்ச் கூடவே சூதாட்டமும் கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. இந்த பெட்டிங்ஸ் எல்லாம் மொபைல் போன்ஸ் மூலமா தான் நடக்குதுங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிங்கறத கிரிமினல்ஸும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஜிபிஎஸ் மூலமா நாம மொபைல் போனை ஈஸியா ட்ராக் பண்றோங்கிறத தெரிஞ்சு அவங்க வேற ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்றானுங்க. ஆனா அதுவும் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா, கேம் நடக்கும்போது ஒரு காரையோ இல்ல ஒரு கால் டாக்ஸியோ ஹயருக்கு எடுத்துக்கிட்டு இந்த புரோக்கர்ஸ் ஊரையெல்லாம் சுத்திக்கிட்டு ஆன் த வேலையே அவங்களுடைய பெட்டிங்ஸ் எல்லாம் டீல் பண்றாங்க. மூமெண்ட்ல இருக்கிறதுனால மொபைல் போனை ட்ராக் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. மிஞ்சி போய் சில டிரைவர்ஸ புடிச்சு கேட்டாலும் அவனுங்களுக்கு எதுவுமே புரியல. காரணம், அவங்க காதுல ஹெட்போனை மாட்டி ஐபாட்ல பாட்டை கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறா அப்படின்னு அவனுங்களை மிரட்டி இருக்கானுங்க. சோ நாம எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதர் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புரோக்கர்ஸ், என்னெல்லாம் டீலிங்ஸ், எதெல்லாம் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புரோக்கருடைய பேரு ஆல்பர்ட் அப்படிங்கிறது தவிர நமக்கு வேற எந்த விஷயமும் தெரியல. இன்னும் 3 நாள்ல கிரிக்கெட் செமிஃபைனல்ஸ் சென்னையில நடக்க போகுது. சோ சந்தேகப்படுற மாதிரி எவன் கிடைச்சாலும், அது எவனா இருந்தாலும் சரி, அவனை தரோவா செக் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அசால்ட்டா இருந்துடாதீங்க. சோ கிரிக்கெட் புடிக்கிற வரைக்கும், ஆல்பர்ட்டை நாம பிடிக்கிற வரைக்கும் இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சின்சியரா வேலை பாருங்க. பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. என்னையா கை தட்டுறீங்க? நானா பட்டிமன்றத்திலயா பேசுறேன்? ஐயோ, பேசுறதெல்லாம் வீணா போச்சே. சார், கதிரேசன் கொண்ட அக்யூஸ்ட் மட்ட ரவிய எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் வாய் திறக்க மாட்டான் சார். மிஸ்டர் பூமிநாதன். எஸ் சார். உன்னால மட்டும்தான் முடியும். அவன் வாயை திறந்துரு. சொல்ல புரியல. சொல்றா. ரெண்டு தனி மனுஷனுக்கு கோவம் வந்தா சண்டை, 2 ஏரியாக்கு வந்தா மோதல், 2 ஊருக்கு வந்தா கலவரம், 2 நாட்டுக்கு வந்தா போர். ஆனா எங்க பூமிநாதனுக்கு கோவம் வந்தா குருக்ஷேத்திரண்டா. மரியதாஸ் சார், பெரியவங்களே பேசுறதை நிறுத்திட்டு செயல் இறங்கிட்டாங்க. வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன். சாரி சார், ஏதோ எமோஷன்ல. சரி வாங்க. வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது.
வேண்டாம் ஏங்க போறீங்க பூமிநாதன் வேண்டாம் பூமிநாதன் சொன்ன கேளுங்க ஏங்க அப்புறம் போறீங்க வேண்டாம் பூமிநாதன் வேண்டாம் பக்கத்துல வராதீங்க வேண்டாம் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது வேண்டாம் சொன்ன கேளுங்க சொல்லிடுறேன் போங்க ஓகே இப்போ ஒத்துக்கோ. சார் 5 மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணியும் வாயை திறக்காதவன 5 நிமிஷத்துல எப்படி சார்? சொன்னா கேளுங்க வேண்டாம் பூமிநாதன் பூமிநாதன் வேண்டாம் பூமிநாதன் ஐயோ ஐயோ வேண்டாம் பூமிநாதன் மூத்திர முட்டுது ஐயோ ஐயோ இங்கே போயிருவேன் பூமிநாதன் வேணாம் வேணாம் சொல்லிடுறேன் ஐயோ வேண்டாம் பூமிநாதன் ஒத்துக்கிறேன் சொல்லிடுறேன். சூப்பர் சார். மரியாதாஸ் மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதையா தான் இருக்கணும். மேக்கப் டாப் அப் இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப்? ஒருத்தன் மூஞ்ச பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன். சாமுத்திரிகா லட்சணம் அது இதுன்னு ஜபர் விட்டு சுத்தின்னு இருக்கிறேன். இதோ இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு, இந்த படம் ஓடுமா? வாடா ரிலீஸ் ஆகுமா? டோப்பா தலை, டோரி மூக்கு, தென்னங்கன்னு, தேவாங்கு பாடி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பஞ்ச் டைலாக் இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகிடும். இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட்ல படம் ரிலீஸ் ஆகும், நம்ம ஊர்ல சிடி ரிலீஸ் ஆகும். என்ன கணக்கிற? நம்ம ஓட்டுறமே கால் டாக்ஸி, எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு மீட்டர் வச்சு அனுப்புறான்ல, அதே மாதிரிதான் ஆண்டவன் நம்ம மூஞ்சில மீட்டர் வச்சு அனுப்பிச்சிக்கிறான். ஒருத்தன் நெத்தியோட மூக்கு நீளம் மறைச்சுன்னு வை, அவன் கண்டிப்பா முட்டாள்தான். அளந்து பார்க்காத குமார், எண்ணிப்பார். மொத்தம் 8 முட்டாளுங்க இந்த கடையில, பொன்னியும் சேர்த்து. எப்படி பண்ணிரு இதெல்லாம் தேடி போய் கத்துக்கிற? தேடி போய் கத்துக்கலடா, ஒரு சினிமா ஃபைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு. ஏன் சார் சினிமாக்காரங்களை நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க, நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற? இந்த புக் இருக்கு பாரு, சாமுத்திரிகா லட்சணம். இதை படிச்சா போதும். ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் 32 லட்சணம் இருக்கும். அதாவது 5 இடம் நீளமா இருக்கணும், 5 இடம் சாஃப்டா இருக்கணும், 6 இடம் உயரமாவும், 7 இடம் சிகப்பா இருக்கணும், 3 இடம் அகலமா இருக்கணும், 3 இடம் அமர்ந்தி இருக்கணும், மீதி 3 நீயே அப்புறம் தெரிஞ்சுக்குவே. இந்த லட்சத்தோடு இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்றான், அவன் என்னென்ன முள்ளமாரித்தனம் பண்றான்னு எல்லாம் எனக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு பையன் என்னை ஏமாத்தினதே கிடையாது. நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான். இந்த படி. ஐடி நம்பர் 98 டிரைவர் பன்னீர், சவுகார்பேட்ல ஒரு பிக்கப் இருக்கு. கஸ்டமர் பேர் தயாளன். மச்சி கால் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சார் நான் கால் டாக்ஸி டிரைவர் பன்னீர் பேசுறேன். வண்டி கேட்டிருந்தீங்களே, நீங்க சொன்ன அட்ரஸ் வந்துட்டேன் சார். நம்பர் 3804 தானே, மேல பாருப்பா. உள்ள வாப்பா, உள்ள வா. ரேஷ்மா பின்னு இருக்கு. பின்னு தானே கேட்டேன், வீடு முழுக்க தேடுற. பின்ன பத்திரமா இருக்கணும்னு தாலியில கோத்து வச்சேன், ஆனா தாலி தான் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா தாலி கழட்டின. என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நாம இப்படி இருக்கிறதே தப்பு. இதில் அவர் கட்டின தாலிய போட்டுக்கிட்டு பாவம் பண்ண சொல்றியா? ஒரு பின் வாங்கும் போது தான் நம்ம ஊர்ல சில பொம்பளைங்க எந்த கொள்கையில பின் வாங்க மாட்டீங்கன்னு தெரியுது. என்ன இருந்தாலும் இதன தாலியோட வேலையை தெரியும். போலருக்கு பணம் தரணும், எடுத்து வை. ஏ ரேஷு, டைம் ஆச்சுமா. இந்தா நீ கேட்ட பணம். நம்ம படிச்ச சாமுத்திரிகா லட்சணம் பர்ஃபெக்ட். இந்த 2 மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இவர் ஒரு சுத்தமான புருஷர், அவங்க ஒரு உத்தமமான பத்தினி. மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா ஜோதிகா. அவரு திருப்பதில இருந்து நாளைக்கு தான் வருவார். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்கேயாச்சும் போயிடலாமா? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன பாக்குற, என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும், ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது.
குட் பை. ஹலோ பீட்டர், தயால்மா, that day you showed one girl, no? ராணி, நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவளுக்கு எப்படியாச்சும் செட் பண்ணி கொடுத்துரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லம்மா. இவனை போய் சூர்யா நினைச்சுமே. சாரி சூர்யா சார். சாந்தி மல்லிகைலாம் வேணாமா, எனக்கு அந்த ராணி தான் வேணும். அந்த அழகு அப்படியே என் கண்ணிலேயே நிக்குதுமா. நீ நீ அங்கே இரு, நான் இப்ப அங்க வரேன். ஹலோ பிரதர், எக்ஸ்பிரஸ் பண்ணி பாப்பா. ஃபோன் வேற சார்ஜ் இல்லைல்ல. இங்கே வெயிட் பண்ணுப்பா, 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஹாய் பீட்டர். Hi Dayal, how are you? ஹாய். What happened? பின்னு குத்திச்சு. மனசாட்சி குத்துல கட்டின கொண்டாட்டி துரோகம் பண்றீங்க. என்ன மச்சான் ரொம்ப கருத்துட்ட? Chennai is too hot. மரியாதாஸ் சார், மனுஷா எதுக்கு தப்பு பண்றா? எல்லாம் இல்லாத கொடுமைக்கு தான் சார். அதெல்லாம் 10% தான். நம்ம கமிஷனர் சொன்னார் ஆல்பர்ட், அவன்களே என்ன கேடு? விளையாடுறவனை விலைக்கு வாங்கி கிரிக்கெட்ல சூதாடி 1000 கோடி சம்பாதிச்சு அரிசி பருப்பை வாங்க போறாங்க. அதெல்லாம் ஒரு த்ரில்லு தான். அடுத்தவனை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில்லு. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன். என்ன சார் அது? குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கோம். புரியல? அதான் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும். அப்ப இந்த கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற சம்பளம் அது எதுக்கு சார்? வெயிட்டிங் சார்ஜ். மரியாதாஸ் சார், நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிருக்கேன், என்னன்னு கேளுங்க. யோ சார், வண்டி நடு ரோட்ல நிறுத்திருக்க, எடியா வண்டியா? கஸ்டமர் உள்ள போயிருக்காரு சார், அதான். அப்ப நீயும் உள்ள போய் பார்க் பண்ண வேண்டியதானே? உள்ள 1 ஹவருக்கு 40 ரூபா வாங்கலாம் சார். கோடீஸ்வரன், அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்ன மாதிரி ஆள் கொடுக்கலாம். இந்தா சார் 10 ரூபா. மரியாதாஸ், அங்க என்ன வெட்டி பேச்சு? சார் அது 10 ரூபா லஞ்சம் தரேன் சார். அந்த கண்ணு கூத்து விட்டானே. லஞ்சம் கொடுக்க நான் தைரியம் உனக்கு. 10 ரூபா அவளுக்கு கேளமா சொல்லாதீங்க சார். 27 ரூபா இருந்தா ஒரு மனுஷன் 4 மணிக்கு ஹாப்பியா இருக்கலாம்னு சென்ட்ரல் மினிஸ்டர் சோராமசாமி சொல்லியிருக்காரு. யோ, அவரே போய் மினிஸ்டர் ஆனாரு. சாரி சார், சுப்பிரமணிய சாமி. என்னது? இல்ல நாராயணசாமி. அடிக்கீங்க சார். மீடியால வந்திருக்கோம், எஸ் சேனல். போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் சார். கேமரா ஒளிச்சு வச்சிருக்கோம் சார். யோ, புரியா? தப்பெல்லாம் தெரியக்கூடாது. ஏய், கேமரா எங்க? தோ அங்க சார். சார், அவசரப்பட்டு வந்த 10 ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த எதிர்கடல கஜனா நல்லா டேஸ்டா இருக்கும் சார். bowler விக்கெட்டை தூக்கணும், இவன் டிக்கெட்டை தூக்கணும்ன்றான். What? Ticket? ராணி. Huh? The bowler wants ராணி. Okay, I try my level best. Hey Peter, I understand. please arrange for the tie-up. No problem. You wait. I try. கேஷ் எல்லாம் ரெடியா இருக்கு, நீ ராணியை கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடு. Okay, bye. Take care. சார், என்ன சார் பாக்குறீங்க? இதே மாதிரி ஒரு வண்டியில தான் வந்தேன். அங்க பார்க் பண்ணி சொல்லிட்டு இதே கம்பெனி கால் டாக்ஸி தான். தரேன், இந்தாங்க. ஹலோ, மில்லியன் நோட்ஸ். எஸ் சார். என் பேர் தயால். சொல்லுங்க சார். காலைல சவுகார்பேட்ல உங்க வண்டியை புக் பண்ண. சரி, வண்டி நம்பர் சார்? 3804. என்ன விஷயம் சொல்லுங்க சார். உங்க டிரைவர் ஒரு திருடன், அவன் கேஷ், செல்போன் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். போன குர்ரா என்னண்டே போன வாங்கி ஏங்க மணிக்கு போன போட்டு எங்க டிரைவர் திரும்பி ஒண்ணுடைய கொண்டு. டேய்,
நீங்களாம் அதே கும்பலாடா டேய் இருங்கடா போலீஸ் கிட்ட உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை கூட்டோட மாத்தறேன் டேய் துல முட்டகோசு மூஞ்சே நிடா போலீஸ்க்கு போறா உன்னை நாஸ்தி பண்ணல நாஸ்தி ஹலோ டாக்ஸி ஹலோ ஜெயில் திருட மாட்டேன் சார். மணி பர்ஸ் திருடியா சார் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சார் என்னோட போன் கேஷ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடா சார் வாங்க சார் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார் நீ கூப்பிட்டா உடனே வர கூட்டு வேலைக்காரனா போலீஸ்யா இந்தா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ புடி இந்தாங்க சார் இப்போ அரெஸ்ட் பண்ணுங்க சார் வாங்க சார் ஏம்பா எக்ஸ்பிரஸ் 70 கேட்டுன்னு மொட்டையா போட்டுக்கிறியா எத்தனாவது கேட்டு 3ஆவதோ 4ஆவதோ சார் சார் 2வது கேட் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல் 3 4னா D2ல வரும் கேட்டுக்கினியா D2 ஸ்டேஷன் உங்க கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துக்கிறேன் நீ கிளம்பு என்ன சார் இப்படி அசால்ட்டா இருக்கீங்க முதல்ல அந்த கால் டாக்ஸிக்கு ஃபோன் போடுங்க சார் நான் போன் போறது இருக்கட்டும் முதல்ல நீ பின்ன போடு குத்திக்கிறது பின்னு உனக்கு எதுக்கே இன்னு போப்பா போ நடவடிக்கை எடுப்பாங்க போ ச்சே என்ன பண்றது ஒரு ஃபோன் பேசணும்னா ஒரு ரூபாய் கூட இல்ல பண்ணுங்கய்யா சாப்பிட்டு நல்லா ஆச்சுங்கய்யா தர்மம் கண்ணெல்லாம் பண்ணுங்கப்பா. இட்டு சாமி நீங்க தர்மம் பண்ணாதான் புள்ள குட்டிலாம் சாப்பாடு வாங்கி தர முடியும் ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா ஐயா ஐயா, ஐயா ஐயா. போட்டு போட்ட மகாராசா கும்பிடு போடா ராஜா, போடு சாமி ராஜா. போடு சாமி சீக்கிரம் போ மணி கைக்கு நல்லா இருக்கு உழைச்சு போய்க்கலாம்டா மில்லியன் டாட்ஸ் கால் டாக்ஸி ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம் என் பேர் தயாளன் காலைல சவுகார்பேட்ல இருந்து உங்க டாக்ஸி புக் பண்ணேன் உங்க டிரைவர் திங்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டா மேடம் ஹலோ சார் திருடன்லாம் சொல்லாதீங்க வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றேன் பேசுங்க வண்டி நம்பர் 3804 ஹலோ பன்னீர் எங்க இருக்கீங்க உட்லாண்ட் சென்டர் கார் பார்க்கிங்ல டேய் டேய் பொய் சொல்லாதடா புறம்போக்கு மரியாதையா பேசுறா யார புறம்போக்குன்ற ஹலோ ஏய் என் சார் பணம் போன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்ட நீ Hello, please. உனக்கு என்னடா மரியாதை புண்ணாக்கு அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறவன்லடா பண்ணிரு வாயை விட்ட வாயை உடைச்சிடுவேன் ஹலோ யார் வாயை Hello, please. யார் உடைக்கிறது ஐயோ என்னால தாங்க முடியல நான் காலை கட் பண்றேன் வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து 450 ரூபாய் இருக்கு ஒழுங்கா செட்டில் பண்ணிட்டு கிளம்பு இப்போ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ அப்புறம் அதை காணோம் இதை காணோம் திருடிட்டான் அப்படின்னு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாத சாரி நீ என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுற என்ன நான் வெயிட் பண்ண சொன்ன இடத்துல நீ இல்ல அதனால நான் டென்ஷன் ஆயிட்டேன் டென்ஷன் ஆனா அப்பா அம்மா எல்லாம் வலிப்பியா நான் டென்ஷன் ஆனா யாரெல்லாம் வலிப்பேன் தெரியுமா பாக்குறியா ஹலோ பீட்டர் என்னது இப்பவே பணம் கொடுத்தா நானே ஓகே சொல்றலாம் ஏய் அங்க இரு 20 மினிட்ஸ் வர 20 மினிட்ஸ்ல யோ வண்டிடியா ஏய் வேற வண்டி பாரியா பொம்பளை போய்க்கு பிரதர் அவசரம் புரியாம பேசாதீங்க பிரதர் இன்னும் 20 நிமிஷத்துல நான் லீவ் ரீடிங்ல இருக்கணும் இல்லாட்டி ராணி மிஸ் ஆயிடுவா பிரதர் எந்த சாணி மிஸ் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது வேற வண்டியை பாரு போடும் சாமுதிரி கலெக்ஷன் வர பார்த்து ச்சீ. அந்த 3ஆவது வீட்டுல சாப்பாடு வாங்காதானே எத்தனை தப்பா சொல்றது வாயிலே வைக்க முடியல எக்ஸ்கியூஸ் மீ பெக்கரக்கா சாரி நம்ம கிட்ட காசு திருடல நான் பேமெண்ட் நான் திருடல குடுக்க வந்திருக்கேன் குடுக்குற மூஞ்ச பாரு என்ன நேரமோ காலையில இருந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன் இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ஏன் சாமி எங்கிட்ட தேட வந்த ஒரு எமர்ஜென்சி எடுத்தேன் ஐயா தெரியாம அடிச்சோம் மன்னிச்சிருங்க ஐயா என்னப்பா இதை நீ வச்சுக்கோ சாமி ஒரு ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கட்டி கொடுக்குறேன் சாமி சத்தியமா நீ எங்க இருந்தா நல்லா இருப்ப சாமி ஆமா சாமி நீங்க சார், சார், பார்ப்பீங்க வாங்க சார் ஏய் வாங்க சார் நம்ம போலாம் ஏய். அங்க ராணி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ராணி அக்காவா பையவுடியா பீட்டர் கிட்ட என்ன சொன்னீங்க 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க அப்புறம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிருந்தா உட்காருங்க சார் நம்ம போலாம் என்னையா இப்படி அந்தர பல்ட்டி இருக்கிற ஒரு ரூபா எடுத்ததுக்கு 10,000 ரூபாய் போட்டீங்க பாத்தீங்களா அப்பயும் கேரக்டர் பிடிச்சி போச்சு சார் என்னதான் வீட்டுக்காரிக்கு துரோகம் பண்ணாலும் பிச்சைக்காரிட்ட நியாயமா இருக்கீங்க வீட்டுக்காரியா யார சொல்ற நீ பனீர் வா சாப்பிடலாம் இல்ல பரவாயில்ல சார் இருக்கட்டும் நீங்க போய் சாப்பிட்டு வாங்க நான் அதுக்கு வெயிட் பண்றேன் நான் இது வரைக்கும் டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேனா ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சதானே என் பர்சனல் விஷயம் உங்ககிட்ட சொன்னேன் அதுக்குள்ள சார் டெய்லி வீட்டில் ஒய்ஃப் கையிலே டிஃபன் சாப்பிட்டு பழகிட்டேன் அதான் கமான்யா இந்த ஹோட்டல் ஃபுட்டோட உன் ஒய்ஃப் ரொம்ப டேஸ்டியா சமைச்சிருவாங்களா டேஸ்டா இருக்கனால சார் டெய்லி 300-400 பேர் வந்து சாப்பிட்றாங்க 300-400 பேரா வீட்டில் ஹோட்டல் வச்சிருக்காங்க சார் ஓ சரி எனக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாப்பிட்டு போர் வச்சிருச்சு இன்னைக்கு வா உன் பொண்டாடி கையில் சாப்பிடலாம் அது ஹோட்டல்லாம் இல்லை சார் அது ஒரு மாதிரி தள்ளு வண்டி சந்தில் இருக்கும் ஒரே கலீஜா இருக்கும் சார் உங்களுக்குலாம் உள்ள புரியல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல உன் பொண்டாட்டி கையில் சாப்பிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டு போகிறேன்
இல்ல வேணாம் சார் விட்டுருங்க, இதெல்லாம் சரி வர. ஏய், என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? புரிஞ்சிட்டதுனால தானே சொல்றேன். வேணாம் சார். ஓ ஒய்ஃபை போய் நான் எப்படி? நீ என் தம்பி மாதிரி. நான் தம்பி மாதிரி தான், ஆனா நீங்க வாலில ஒரு அண்ணா அஜித் மாதிரிலாம் இருக்கீங்க. சரி, நீ என் தம்பி இல்ல, உன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, தங்கச்சி தான். வா, நீ தங்கச்சி கையில தான் சாப்பிடுறது செட் பண்ணிட்டேன், வா போலாம். பன்னீர், ஒய்ஃப்னு இருக்கிற, லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சார். அப்படியா? போற வரைக்கும் லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல கேட்போம். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் குமார் வீட்டுக்கு சரக்கு அடிக்க போயிருந்தேன். மாமா இந்த சாவி உள்ள போ, கரெக்டா 3வது வீடு. நான் போய் சரக்கு சைட் டிஷ் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. வழக்கமா லவ் பண்ற பொண்ணை பார்த்தா பல்பு எரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆஃப் ஆச்சு. இருட்டில் ரூம் சாவியை கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன். யோ, செல்போனை யூஸ் பண்ண வேண்டியது தானே? முடியாதுங்க, பேலன்ஸ் இல்ல. ஐயா, டியூப்லைட் இப்ப பாரு. படம் பார்த்தது போதும், கதவு தர. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயா, ரொம்ப வழியாத. இது செத்து போன என்னோட பாட்டியோட போட்டோ. போட்டு திறக்கிறியா இல்ல போட்டா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரியுங்க. சாமுத்திரிகா லட்சணம். இந்த அழகான குரலுக்கு இந்த அழகான மூஞ்சி தான் செட் ஆகும். இன்னைக்கு தான் சார் வாழ்க்கையிலே முதல் தடவையா சரக்கு அடிக்காமே போதையான. மறுநாளே அவளை பார்க்க அவள் ஹோட்டலுக்கு போனேன். ஹாய். வாயா, என்ன வேணும்? 4 இட்லி. 4 இட்லியா? இட்லி சட்னியோட. உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாப்பா. இந்தா. இட்லி பார்சல். இது யாருக்கு? குமாரனுக்கா? இல்ல, என் ஆளுக்கு. யோ, லவர் வச்சுக்கிட்டு அங்க இருந்து இட்லி சாப்பிட்டுட்டு என்ன சைட் வச்சுட்டு இருந்தா? எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லவ்ஸ் இருந்திருக்கணும். கொண்டு 2 நோண்டி முட்டை அங்க போட்டுருப்பேன். புடி. நீங்க வியாபாரத்தை மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே கவனிக்கிறீங்க. சாயங்காலம் பஜ்ஜி போடணும், வாழைக்காய் வாங்கி வந்துடு. அக்கா, வாழைக்காய் பஜ்ஜியோட வெங்காய பஜ்ஜியும் போட்டுருவோம்க்கா. நீ வாழைக்காய் மட்டும் வாங்கியா? அது காலியான போதும். ஆமா, நான் சொல்லி என்ன கேட்டிருக்கேன். கரெக்டா 4 மணிக்கெல்லாம் வந்துடு, லேட் ஆக்கிடாத. ரமா, என்னையா ஏன் விட்டாண்ட? வாழை இட்லி சாப்பிடுச்சு, என்ன சொல்லுச்சு? அது இருக்கட்டும். நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமே தான் சோறாக்கி சாப்பிடணும். இதுக்கு மேல போய் சமைக்கணுமா? என்ன பண்றது? இந்தாங்க. என்னது இது? முதல்ல பிரிச்சு பாருங்க. என் கடை இட்லி எனக்கு கிஃப்ட் தெரியா? சாப்பிடுங்க. அவ சுட்ட இட்லியை வச்சு அவளையே சுட்டுட்ட. இவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போச்சு லவ். லவ் தான் சரி ஈஸியா முடிஞ்சது. கல்யாணத்துக்கு போட்டாலே ஒரு கண்டிஷன். நான் உன்னை கட்டிக்கணும்னா உன் வீட்டுல உனக்குன்னு சொந்தமா தனியா வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்கணும்.
பாத்ரூமா? இருக்குல்ல? ஆ இருக்கு. கண்டிஷன் தப்பா இருக்கலாம், ஆனா கப்பா இருக்கே. நான் பிறந்ததுல இருந்து எல்லா வீட்லயுமே காமன் பாத்ரூம் தாயா. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு கூட 10 தடை தான் வைப்பாங்க. ஆனா 20 மீட்டர்ல இருக்க பாத்ரூம்க்கு 25 தடை. தினம் காலையில நான் அதிகம் சொல்றதும் அதிகம் கேக்குறதும். சீக்கிரம் குளிக்க மாட்டேன். ஐயோ டேய் டேய் புளியம்பளா சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாயா. டேய் வாடா சீக்கிரம். டேய் இரு இரு அவசரப்படாத இரு. ஐயோ காசே இல்லாம கூட இருந்தில்லையா. காமன் பாத்ரூம்ல இருக்க முடியாது. கவலையே படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் முழுகாம இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நீ மட்டும் முழுகிட்டே இருக்க போற சந்தோஷத்துல. நெசமாதான். நெஞ்சுக்குள்ள ஓடிடும் காத்து தாண்டி உன் பேர சொல்லி சொல்லி ஓடும் ஏண்டி. நானும் உன்னை சேரத்தான் காத்திருக்கேன் உசுர கையில தாங்கி. ஒசர சருகு போல் பறந்த முழங்கையில் வழியும் தேன் போல துடிக்க வைக்கிற என் உள்ள. சொல்லத்தான் கிடந்து துடிச்சேனே என்னையோ மறந்து தவிச்சேனே. காத்துல படமும் வரைஞ்சேனே சேத்துல விழுந்தும் மணந்தேனே. நெஞ்சுக்குள்ள ஓடிடும் காத்து தாண்டி உன் பேர சொல்லி சொல்லி ஓடும் ஏண்டி கிளியே. நானும் முன்ன சேரத்தான் காத்திருக்கேன் உசுர கையில தாங்கி. தனன 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 தனன
எங்க ம் யாரோ கதவை தட்டுறாங்க. மணி என்ன? 3:30. ஓபியா இருப்பான். அரை மணி நேரம் கழிச்சு போயிடும். நீ படு. எங்க மறுபடியும் யாரோ தட்டுறாங்க. மணி 4:30 பாரு. ஆமா. சரவணனா இருக்கும். இவன் கோபி மாதிரி கிடையாது. 10 நிமிஷம் தட்டிட்டு போயிடும். ஜென்டில்மேன். நீ படு. வரேன். யார் நீங்க? என்ன வேணும்? பன்னீரோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் மொய் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னங்க? யாருங்க இவங்கெல்லாம்? சொல்றா கேக்குறாங்கல்ல. நாங்கெல்லாம் உன் புருஷனுக்கு கடன் கொடுத்துருக்கோம்மா. ஓ, எங்களுக்கெல்லாம் சில்லறையா மொத்தம் 10 லட்சம் ரூபா தரணும் உன் புருஷன். 10 லட்சத்துக்கு உங்களுக்கு கடன் இருக்கா? நான் வாங்கின என்னமோ 4.25 லட்சம் தான். திடீர்னு வந்து 10ங்கிறானுங்க. டேய், திடீர்னு வரலடா. நீ கடன் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் வாங்கின கடனுக்கு 1 ரூபா கூட வட்டி கொடுக்கல. தனியா இருந்தப்ப ஏமாத்திட்ட, இப்ப பொண்டாட்டி வந்தாச்சுல, இனிமே ஏமாத்த முடியாது. கொடுத்த காசை வசூல் பண்ணாம போறதா இல்ல, உங்க வீட்லயே தான் உட்கார போறோம். ஓ, கதவு தரமா? யோ, போய் உள்ள வாங்க போலாம். என்ன பாக்குற? வா உள்ள வாங்க. பள்ளியில பணம் வாங்காம போக மாட்டோம். தங்கச்சி, மசமசம் நிக்காம காப்பி போட. யோ, அத்தனை தடவை உள்ள போறாங்க, என்ன விட்டு எங்கேயா போற? பால் வாங்க. காஃபி கேட்டாங்கல்ல, காஃபி போடணும்னா பால் வேணுமே. இவ்வளவு கடன் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல? கக்கூஸ் இருக்கான்னு தானே கேட்டேன். கடன் இருக்கான்னு கேட்கவே இல்லையே. இதெல்லாம் ஒரு பதிலா? டென்ஷன் ஆகாத. உனக்கு காலை கடன் பிரச்சனை, எனக்கு காலையில இருந்து கடன் பிரச்சனை. உன் பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இதுவும் சால்வ் ஆயிடும். எப்படியா சால்வ் ஆகும்? 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. எங்கேயாவது போய் திருடினாதான் உண்டு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். ரமா, கடன்ல பாதி பாத்ரூம் கட்டல தான் போச்சு. காபி கேட்டோம், என்ன ஆச்சு? விஷம் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ரமா ப்ளீஸ், சொன்னா கேளு. வேற சமாளிக்கலாம். சாங்காவது பாப்போம். நான் மாத்துறேன். ஏய், ரொம்ப முக்கியம். ரமா போகாத ரமா. வைத்த கலக்குது பாத்ரூம். ரமா சொன்னா ரமா ப்ளீஸ் ரமா. பாரு, இப்போ நான் வீட்டுக்கு போறேன். இவங்க எல்லா கடனையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூப்பிடு. உன் கூட வந்து வாழ்ந்து தொலைக்கிறேன். ரமா, ரமா சொன்னா கேளு ரமா. ரமா, ரமா. சண்டை போட்டு போயிட்டான்ற, அப்புறம் எப்படி டிஃபன்? புருஷனா இல்லைனாலும் கஸ்டமரா இட்லி கடைக்கு போனா டிஃபன் கொடுத்து தானே ஆகணும். இப்படிதான் சார் 6 மாசமா ஓடிட்டு இருக்கு. இங்கதான் சார் கடை. இங்க தானே? எங்கப்பா கடையை காணோம்? என்னாச்சு? வெயிட் பண்ணுங்க சார், வரேன். ரோடு போட்டிருக்கான் பாரு, ரோடு வளைஞ்சு வளைஞ்சு. மணி 9 ஆச்சு, அதுக்குள்ள கடையை முட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ்காரனுங்க தொல்லை தாங்க முடியலப்பா. அதான் கடையை அடிச்சு நோடி உடச்சிட்டு போயிட்டானுங்க. வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்க. போ போ போ. நமக்கு தான் பிரச்சனை, அவளுக்குமா? நம்மளும் ஏதாவது பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா ஐஸ் முழுக்க வண்டி ஓட்டலாம். இருக்கிற கடன் தீராது போல இருக்கே. உனக்கு எவ்வளோ கடன் இருக்கு? சொன்னா அடைக்கவா போறீங்க? 2 நாளைக்கு எனக்கு வண்டி ஓட்டு. உன் கடனை நான் அடைக்கிறேன். காமெடி பண்ணாதீங்க சார். பிச்சைக்காரிக்கு போட்ட 10,000 ரூபா மாதிரி இல்லை, என் கடன் 10 லட்சம் ரூபா. காமெடியில் பண்ணீர் நிஜம். நாளான்னைக்கு நடக்க போகிற 2020 மேட்ச்ல நான் நினைச்சது நடந்ததுன்னா நீ நினைச்சது நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, வண்டி எடு, என்ன ஹோட்டலில் ட்ராப் பண்ணு. நாளை காலையில் 10 மணிக்கு என்ன பிக்கப் பண்ணிக்கோ. சரி சார். நேற்று கடையில் ஏதோ போலீஸ் பிரச்சனை கேள்விப்பட்டேன். என்னாச்சு? ஏன் கமிஷனர்கிட்ட பேசி சரி பண்ண போறியா? அதுக்குன்னு ஒரு நேரம் வந்தா நடக்காமையா போயிடும். இந்த மாதிரி உதார் விட்டுறதை விட்டுட்டு போய் கடன் அடிக்கிற வேலையை பாரு. நான் ஒன்றும் சும்மா இல்லை, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு. 2 நாள் எல்லா பிரச்சனையும் தீர போகுது. அதை சந்தோஷமா சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆமாமா, உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு 2 நாள்ல 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு போறாரு. ஏதாவது கோக்கு மாக்கா பண்ணி போலீஸ்ல மட்டும் கேவலப்பட போற பாரு. யார் நானா? பாத்தீனே 2 நாள்ல பணத்தோட வந்து தூக்கிட்டு போறானா இல்லையா பாரு இந்த பன்னீர். என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை மச்சான். மார்னிங் சார். என்ன தயாளன் ஒருத்தர் உங்க ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எங்க கிட்ட கொடுத்துட்டாரு சார். ஒரு கால் டாக்ஸி நம்பர் ஃபோன் பண்ண கூட லிமிட் எல்லாம் பாப்பீங்களா? பயா. எஸ் சார்.
மயதாஸ் மில்லியன் டாட்ஸ் கால் டாக்ஸி கால் பண்ணி சார் டிரைவர் பன்னீரோட டீட்டெயில்ஸ் கேளு. சரிங்க சார். குட் மார்னிங். எஸ் சார். ரூம் நம்பர் 108ல தயாலன் சார் தங்கியிருக்காரு, அவர் பார்க்கணும். 1 செகண்ட் இருங்க. சாரி, அவர் ஃபோன் எடுக்கல. சார் நான் ரூம்ல போய் பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டிரைவர்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட். நான் ஃபோனில் பேசிக்கிறேன். ஓகே. அவர் நம்பரை வேற சேவ் பண்ணல. என்ன அந்த ஆளு கடன் அடைக்கிறேன்ட்டு பொறுப்பே இல்லாமல் சரக்கு அடிச்சு தூங்கிட்டு இருக்கான். ஹலோ மச்சி, நான் தான். சொல்லு மாமா. நமக்கு வேண்டப்பட்ட கஸ்டமர் ஒருத்தர் அம்பாசிடர் பல்லாவில் தங்கியிருக்காரு. சரக்கு அடிச்சு மட்டை போல. நான் அர்ஜென்ட்டாக உள்ளே போகணும். ரிசப்ஷனிஸ்ட் டிரைவர் அலோவ் பண்ண மாட்டேங்குது. நான் ஃபோன் அதுக்கிட்ட தரேன், நீ அவர் மாதிரி பேசி கலாச்சிரு என்ன. குடுறா மாமா, கஸ்டமர் பேர் ரூம் நம்பர் சொல்லு. அவர் பேர் தயாலன், ரூம் நம்பர் 108. சார் சார் ஒரு நிமிஷம் சார், அப்படியே லைனில் இருங்க. மேடம் சார் லைனில் இருக்கார். ஓகே. ஹலோ மேடம், நான் தயாலன் பேசுறேன். அவரை ரூம் அனுப்புங்க. அப்புறம் காலைல கிராஸ் பண்ணும்போதே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். நீங்க என் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி டைரக்டர் சாலமன் பாப்பியா கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன். பிரபு சாலமன் கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன், மைனா கும்கி ரேஞ்சுக்கு குமிக்கிறீங்களா. ஓ தேங்க்யூ சார். சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க கால் பிக் பண்ணவே இல்லையே. அதுவா, பாத்ரூம்ல சுச்சி போயிருந்தேன். பப்பம் பப்பம். ஐயோ சார், நீங்க போலாம் சார். தேங்க்யூ சார். சார் நான் ஃபீல்லாம் ஆகல சார், இதோ வந்துடுறேன். இன்னும் 5 நிமிஷத்தில் எல்லா கடனும் தீரப்போகுது. காசு பணம் திட்டு மணி துறக்க மாட்டேங்கிறானே. பாஸ் சார், காசு உங்களுதா பாருங்க. எங்க? கீழே. தேங்க்யூ சார். பரவாயில்ல. தயாலன் சார். சார் தயாலன் சார். சார் தயாலன் சார். டிரைவர் பன்னீரோட போட்டோ எனக்கு மெயில் பண்ணிருக்கீங்களா? சரி பார்க்கறேன். சார் அர்ஜென்ட் இன்ஸ்பெக்டர் சார் பார்க்கணும் சார். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் ஒன்னு அர்ஜென்ட்டா பார்க்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் இரு. சார் ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? ஆளே கிடைச்சிட்டான் சார். சார் சும்மா வெயிட் பண்ணா கிரிமினல் தானா வந்து மாட்டுவான்னு சொன்னீங்களே, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த கால் டாக்ஸி இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துச்சு. சார் ஹோட்டல் அம்பாசி பல்லாவில் தயாலன் ஒருத்தர் கொண்டாங்க. நேத்து திருட்டு நிக்கோலையா? சார் என்ன சார் என்னமா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. புரிய வைக்கிறவா? சார் நான் உள்ள வரும்போது செத்தம் கிடந்தாரு.
மரிதாஸ் சார் உடனே ஃபோன் பண்ணி ஸ்னிஃபர் டாக்ஸ் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். கீழே டாக்ஸ் நாட் அலோடுன்னு ஒரு போர்டு பார்த்தேன் சார். ஐயோ சாரி பாஸ். ஹலோ கண்ட்ரோல் ரூம், இமிடியேட்டா ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாக்கு மோப்பனாய் ஜாக்கி அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டார் ஹோட்டல் பாருங்க. ஸ்டார் ஹோட்டல் தான். டிரைவரை ரூம் வரைக்கும் விட்டுருக்கீங்க? சார் இல்ல சார், செத்து போன சார் தான் போன்ல இவரை உள்ள விட சொன்னாரு. நீ உள்ள வரும்போது செத்து இருந்தாருன்னு சொன்ன. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஃபோனில் பேசினது என் ஃப்ரெண்டு குமார் சார். மேலே வர்றதுக்காக நான் போட்ட பிளான். டோர் லாக்காக இருந்திருக்குமே. அதுக்கு 10 ரூபாய் கீழே போட்டு வேற ஒரு பிளான் பண்ணேன் சார். ஸோ பிளான் பண்ணி தான் நீ உள்ள வந்திருக்க? ஆமாம். இல்லை சார், அவ்வளோ பிளான் இல்லை சார். சார் நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் ரொம்ப இன்னசென்ட் சார். ஓகே மிஸ்டர் இன்னோசென்ட், கேஷ்பேக் எங்க? எந்த கேஷ்பேக் சார்? தயாளன் நீ திருடிட்டேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல்ல, அந்த கேஷ்பேக். சார் அது பழைய மேட்ரு சார். அதுக்கப்புறம் நான் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என் கடலாம் கூட அவரே தீக்கிறேன்னு சொன்னார் சார். உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் தான் சார் புரியும். நாங்கள் ராணியை பார்க்க லீமேட் ஹோட்டல் போனோம். அந்த ராணி அக்கா இருக்காங்களே, அவங்க ஒரு மேட்ரு அதை செட் பண்ணி கொடுத்தது ஆஃப்ரிக்கா பீட்ரு. பேலன்ஸ் அமௌண்ட்டோட மவுண்ட் ரோடில் போயிட்டு இருந்தோம். அப்போ பன்னீர் இந்த ஐபாட்ல பாடி கட்டினே வண்டி ஓட்டு. ஏன் சார்? ஃபோனில் நான் பல மேட்டர் பேசுவேன், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சார் பேசுறதுக்கே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம்ல சார், உங்களுக்கும் சீப்பாகவே முடியும். அட்வைஸு என் பர்சனல் மேட்டர் நீ இருக்கே கேட்கணும் சார். சேட்டு மேட்டர்லாம் எடுத்து ராணி மேட்டர் வரைக்கும் எல்லா லேடிஸ் மேட்டரும் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. இப்போ என்ன சார்? இது லேடிஸ் மேட்டர் இல்லையா, ஜென்ஸ் மேட்டர். சார் அப்போ நீங்க யோ நான் அந்த மாதிரிலாம் இல்லையா. எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் பேசாமல் பாட்டு கட்டினே வண்டி ஓட்டு. எக்ஸ்ட்ரா காசா? அப்போ நான் என்னன்னாலும் செய்வேன். நான் பாட்டு கேட்டு இருக்கும்போது டேலன் சார் யாருக்கும் ஃபோன் பண்ணாரு. பிளாக் இனோவா தானே சார்? நான் பார்த்துட்டேன், பின்னாடி வந்துட்டு இருக்கேன். பன்னீர் அங்கே நிற்கிற அந்த பிளாக் இனோவா பின்னாடி போய் நிறுத்து. ஓகே சார். நான் அந்த வண்டியில் இருக்கிறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. பாட்டு கேட்டுகிட்டே ஃபாலோ பண்ணுமா சார்? அதுக்கப்புறம் பணத்தோட அவர் அந்த வண்டியில் ஏறிட்டாரு. நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். திடீர்னு அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து, ஏன்டா என்ன ஃபாலோ பண்ற, நீ என்ன போலீஸ் ஆளான்னு என்னை அடிச்சு துப்பாக்கியால் சுட வந்தான். அந்த சமயத்தில் தயாளன் சார் சொன்னதில் என்னை விட்டுட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தவன் யாரோ பவுலரோட ஃப்ரெண்டா. அந்த பவுலருக்கு பணம் கொடுத்து ராணியை செட் பண்ணி நாளைக்கு மேட்ச்ல ஏதோ ஃபிக்ஸிங் பண்ண போறாங்களாம். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஆனா தயாளன் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். அநியாயமா யாரோ கொண்டாங்க. யாரை கொண்டாங்க? சத்த எந்திரிச்சு வந்து உண்மையை சொல்ல மாட்டான்றதுக்காக என்ன கதடா சொல்றேன் சார்? இது கதை இல்லை, நிஜம். மேனேஜர். எஸ் சார். நான் இமீடியட்டா இந்த காரிடாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். சார் ஸ்னிப்பர் டாக் வந்துச்சு, இறக்க சொல்லிடலாமா? அந்த டாக வண்டியிலிருந்து இருக்க வேண்டாம், இந்த டாக வண்டியில இருந்து. சார் என்ன சார் சொல்றீங்க? தயாளன் ரூமுக்கு உன்னை தவிர வேற எவனும் போல. நீதான்டா கொலைகாரன்.
அட்ஜஸ்ட் చేసుకోమావయ్యా சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் கொலையெல்லாம் நான் பண்ணல சார். சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். சார் సత్యమా எனக்கு தெரியாது సార్. గుర్తొస్తుందిరా. అవును మావయ్య నాకు కూడా అలాగుంది. చెప్పిందంతా గుర్తుందా? గుర్తుంది మావయ్య. சார் யாரும் கிடைக்கலன்னு என் மேல பழிய போடாதீங்க சார். ఒరిజినల్ పోలీసు సార్. మిస్టర్ భూమినాథన్, ఐఎమ్ విజయ్ కోపర్గడే, అసిస్టెంట్ కమిషనర్, మహారాష్ట్ర పోలీస్. இந்த அக்யூஸ் மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்றதுக்காக பாம்பேல இருந்து வந்திருக்கோம். சாரி சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இவன் மாணிக்கம் இல்ல, பன்னீர். தயாளனை கொலை பண்ணியிருக்கான். ஐ எம் டீப் சாரி, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாம்பேல இவன் பேரு மாணிக்கம் 3 கொலை பண்ணியிருக்கான். போய் சார், சுத்த போய். நான் பாம்பே படம் கூட பார்த்தது இல்ல. அவங்க போய் சொல்றாங்க. எதிரா போய் இந்த கொலை கூட தான் நீ செய்யலன்னு சொன்ன. நான் கண்டுபிடிக்கல, அதே மாதிரி அவர் கண்டுபிடிப்பார். நீ வெயிட் பண்ணு. நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டீடைல்ஸ் அந்த சீடியில் இருக்கு. ரைட் சீடி. అలాగా సార్, తీసుకుంటే. மிஸ்டர் பூமிநாதன், பாம்பேல இருந்து கிளம்பும்போது எங்க கமிஷனர் சொன்னாரு, தமிழ்நாடு போலீஸ் வெரி பிரில்லியன்ட்னு. அவங்க உங்க வேலையை ஈஸி ஆக்கிடுவாங்கன்னு. அதே மாதிரி நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணி லட்டு மாதிரி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா மிஸ்டர் பூமிநாதன் உங்களை பத்தி எங்க கமிஷனர் கிட்ட சொல்றேன். பை தி வே, இந்த மாணிக் பன்னீர ஒரு 2 hours விசாரிக்க வேண்டியது இருக்கு. இவனை நாங்க கூட்டிட்டு போலாமா ப்ளீஸ்? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க கமிஷனர்கிட்ட பேசுங்க. நோ நீட் சார். ஒரு 2 hours கழிச்சு D2 ஸ்டேஷன்ல கொண்டு வந்து படிங்க. தேங்க்யூ. மிஸ்டர் கோபுரகடை, ஒரு நிமிஷம். பேரு மராட்டியா இருக்கு, பேசுற தமிழா இருக்க. எப்படி? ஐயோ, அது எப்படி? சார் என்ன சார் இது? சப்பா மேட்ரு. இத போய் இவ்வளோ பெரிய ஆப்சர் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இது வேற. கமல் படம் விஸ்வரூபம் பாத்தீங்களா? யோ, அதுக்கு என்ன சம்பந்தம்? சார், அந்த படத்துல ஆப்கான் தீவிரவாதிகளை தமிழ்ல தான் பேசுறாங்க. அப்புறம் பாம்பே போலீஸ் பேச மாட்டாங்களா? தமிழ் டெவலப் ஆயிடுச்சு சார். நீங்க கிளம்புங்க சார். யூ ஆர் ப்ரொசீட். சார், உங்க கமிஷனர் கிட்ட பேசும்போது என்னையும் கொஞ்சம் சொல்லி விடுங்க சார். மரியாதாஸ். ஓகே, கண்டிப்பா. வாடா. எங்க பார்த்த மாதிரி இருக்கு யோசிக்கீங்க. எதுக்கு சார் இங்க பண்ணுங்க? யாரா நீங்களா? ஏங்க என்ன போய் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க? நாங்க போய் சொல்லி கூட்டு வந்ததே நீ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான். சொல்லு, யார் அந்த பவுலர்? என்ன சிக்னல்? எத்தனாவது ஓவர்? எவ்வளவு ரன்னு? சொல்றா. நீங்க அந்த சூறாவளி ஹீரோ தானே? நைனா சுஸ்கோ, இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள எப்படி ஃபேமஸ் ஆயிட்டேன்னு. படத்தை ரிலீஸ் பண்றத விட்டு என்ன ஏன்டா புடிச்சு வச்சிருக்கீங்க? முதல்ல என்ன ரிலீஸ் பண்ணுங்கடா. தம்பி, நான் கேட்ட 4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா நீயும் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிடலாம். புரியலடா எப்பா. முதல்ல பாம்பேல நடந்துச்சே 3 கொலை, அதை நான் செஞ்சனா இல்லையா? அதை சொல்லு. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து இட்டாரத்துக்கு அது நான் சொன்ன கதை. நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு வேணாம். உன் சொந்த கதையை சொல்லு. அப்பதான் எனக்கு என்ன தெரியுமோ அதை உன்கிட்ட சொல்லுவேன். நான் பாட்டுக்கு இந்த தேட்டர் நட்டு நிம்மதியா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்ததோ இந்த கர்மாந்திரம் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு இந்த மாமாங்கிற சப்போர்ட் வேற. சரி, 1 கோடியோ 2 கோடியோ இந்த ஷார்ட் பிலிம் தான் எடுக்கிறாங்களே, அவங்கள வச்சு எடுத்துக்கோன்னு ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆகணுமா? அர்ஜுன் சரலாக. அதுக்கு ஒரு டைரக்டர் வந்தானுங்க. அவன் ஏதோ ரோடு மூவி எடுக்கிறாங்க. நானும் ரோடு ஓரமா நின்று எடுத்துருவான்னு நினைச்சு செய்டான்னு சொல்லிட்டேன். நம்ம ஆள் வந்தாருல்ல, அவர்கிட்ட அப்படி இப்படின்னு 10 கோடி ரூபாய் வாங்கி படத்தை முடிச்சேன். போன வாரம் ஆளை வந்தார், வந்து ட்ரெய்லர் பார்த்தார். தனித்தனியா வந்தா தலைவலி, கண்வலி, கைவலி, கால்வலி, பல்வலி. ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா.
சந்தியா பாகிஸ்தான்காரன் எல்லையில பிரச்சனை பண்றான், கன்னடால காவேரி பிரச்சனை, ஆந்திரால தெலுங்கானா, அதை விட இலங்கையில ஒரு இனமா அழிஞ்சிருக்கு. என்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி சந்தியா என்னால லவ் பண்ண முடியும்? அப்போ உங்க கூட டூயட் பண்ணுங்கிற என்னுடைய கனவு கனவுலயே பாடிக்க சொல்லும். ராகுல், உங்க அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்கிட்டு அப்புறம் அவர் பாடிக்கு நெருப்பு வைடா. அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்பா அடிக்கிட மாட்டாரு. உங்களுக்கு என் மகனை பத்தி தெரியாது. அவன் அம்மாவை அழ விட மாட்டான், அப்பாவை அழுக விட மாட்டான், அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். டேய், என்னையே கொலை பண்ணிருவியா? இங்கிருந்து உயிர் தப்பி போகணும்னா என் கால்ல விழுறா. வா விழுறா, கால்ல விழா. என்னது காமெடி என்ன இதுவா? நம்ம ஹீரோனா నేను కూడా ఈ పిక్చర్ లో 2 సీన్ నడిచిருக்கு. డైరెక్టర్ ట్రైలర్ లో ఏ షాట్ పోడல. எத்தனை கர்மத்தை தான் ஜனங்க தாங்குவாங்க? கங்கையா, மொத்தம் வட்டியோட சேர்த்து 10 கோடி தானே உங்க கணக்கு? ஆமாண்ணே. அடுத்த வாரம் வேந்தர் மூவிஸ், ரெட் ஜெயண்ட், கிளவுட் 9, ஸ்டுடியோ எல்லாம் படம் பாக்குறாங்கண்ணே. வியாபாரம் ஆயிடும். அக்ரிமெண்ட் போட்டதும் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேண்ணே. அவங்க நல்ல ஓடுற படத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க, இதே எப்படி வாங்குவாங்க? வணக்கண்ணே. கோபி, படம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. போன வாரம் கூட நம்ம தியேட்டர் நல்ல ஷேர்னே உங்க படம். வெரி குட். யார் அவன் என் கார் முன்னாடி வந்து? வேற யாரும் இல்லைண்ணே, அவன் நம்ம தியேட்டர் ஆபரேட்டர். காலையில வரும்போது நல்லா தான் இருந்தான். என்னன்னு தெரியல, இவங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து ஒரே வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். 2 தடவை பேதியும் போயிட்டான். அண்ணே, நான் வேணா சந்தானத்தை வச்சு ஒரு நல்லா ஷூட் பண்ணி ஒரு ட்ராக் சேர்த்துருவானே. ஏன் அந்த தம்பி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே? போடா, போய் மூஞ்சி கழுவு. கொஞ்சம் ரித்திக்ரோஸ் போடா, எதற்கு நிக்காத, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. கங்கையா அண்ணே, அவங்களுக்குலாம் எப்போ படம் காட்ட போறேன்னு சொன்ன? வரண்ணே. அதுக்கு முன்னாடி என் கடனை செட்டில் பண்ணிடு. அப்படி இல்லைன்னா நீ இருப்ப, உன் பையன் இருக்க மாட்டான். எடா வண்டிய. ஆள வந்தார் கடன் நடிக்கிறதுக்காக வீட்டு பத்திரம், தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சாந்திலால் சேட்டை பார்க்க போயிருந்தேன். அங்கதான் நான் மொதல் தடவையா தயாளனை பார்த்தேன். சேட்டு, ஏதோ முக்கியமான மீட்டிங்கா? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். அரே அரே ருக் 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 தே பாய், ருக் யார். அரே ருக், உனக்காக தான் காலையில இருந்து வெயிட்டிங். அரே तू मेरा महालक्ष्मी. அரே இவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாது. ஏ நாயுடு, 10 मिनट वेट कर, हम लोग आते हैं. தயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா 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 வா. சேட்டு, இந்த ஆல்பர்ட் ஃபோன்லயே பேசிட்டு இருக்கான். நேரா பார்த்ததே இல்லை, கொஞ்சம் லிங்க் பண்ணி விட. தயா பாய், சென்னை மேட்சை கரெக்டா முடி. உன் ஆல்பர்ட்டே கூப்பிட்டு பாப்பாரு. அரே யாத் ஹை யார், போன டைம் ராஜஸ்தான் டீம்ல ஒரு பாலரை சூப்பரா செட் பண்ணி 8வது ஓவர்ல 16 ரன் கொடுக்க வச்சேன். பெட்டிங்ல நம்ம 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம். இப்போ சென்னை டீம்ல அப்படி எவனாவது ஒருத்த மாட்டுவானா? மாட்டாம எங்க போறான்? சேட்டு, இப்பெல்லாம் பிளேயர்ஸ் 20-23 வயசுல விளையாட வராங்க. 30-32 வயசுல ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆடுறது 10 வருஷம் தான். அது கூட நல்ல ஃபார்ம்ல இருந்தாதான். அதுக்குள்ள மேட்சுக்கு 2 லட்சம் ரூபான்னு எவ்வளவுதான் சம்பாதிச்சிட முடியும்? பார்க்க சுமாரா இருக்கிறவன் விளம்பர படத்துல நடிக்க போயிடுறான். பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடுறான். இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான்? சேட்டு, எல்லா டீம்லயும் ஆடி ஜெயிக்க 10 பேர் இருந்தா ஆடாம ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல. கரெக்டா சொன்னேன். நீ பணத்தை மட்டும் இறக்கு, ஆளை கவுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, பணத்தை போய் வாங்கிறியா? பிளேயர்ஸ் எல்லாம் 3 நாள் கழிச்சு தான் வராங்க. நான் பணத்தை அப்ப வாங்கிக்கிறேன். அரே கியா யார், 3 நாளைக்கு அப்புறம் நான் திருப்பதியில இருப்பேனே. சாயலோஜி, நீ இல்லைன்னா என்ன, பணத்தை வீட்டில் கொடுத்துட்டு போ. போன தடவை வின் பண்ணது ஒன்னாலே என்னாலே நினைச்சியா? எல்லாம் பாபியோட கைராசி. என்ன ப்ரோ, விளையாடுறீங்களா? பெட்டிங்கை பத்தின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றதுனால
எனக்கு என்ன ப்ரோ லாபம்? டியூட் ఇప్పుడు కాపీ కలకపోతే முதல்ல டிகேஷன் ஊத்திட்டு తర్వాత பால் கலக்கணும் அப்பதான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணும்னு உனக்கு தெரியும். இந்த தகவல் அவன் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா? ஒரு ஃப்ரெண்ட்லியா தானே சொன்னான். அதே மாதிரி சொல்லக்கூடாதா? யோ அது மிக்சிங் இல்லையா, ஃபிக்ஸிங். எவ்வளவு கோடி தெரியுமா? அந்த சேட் எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னானோ அதையும் நானும் கொடுத்துறேன்பா. ரொம்ப கடத்துறேன்பா. நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ். 50 லட்சம். சரி, எப்ப தரணும்? நாளைக்கே. தகவல் எப்ப சொல்லுவேன்? மேட்சுக்கு முதல் நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஓவர், எவ்வளோ ரன்னு, என்ன சிக்னல் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். அப்போ இந்த புக்கியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி 1க்கு 5 பெட்டு கட்டு. 5 மடங்கு லாபம். என்ஜாய். 50 lakhs. మామయ్య ఒక్క నిమిషం. బాసు எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சாண లాస్ అయిపోయింది. ఇప్పుడు ஒன்றும் தெரியாத கிரிக்கெட்ல இறங்குறோம். இந்த பெட்டிங்கு அது இதுன்னு అది కొంచెం ఎక్స్ప్లెయిన్ చేయండి ఎలాగా ப்ளீஸ். கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாளன் பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டிட்டு போனான். அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டு வந்தான். அவன் போலிங்க யாரும் டச் பண்ணவே முடியல. அப்போ இப்போ போலிங் போறான்ல அந்த பையன் அடுத்த ஓவரில் 10 ரன் கொடுப்பான். 500 ரூபாய் பந்தயம். ஏய் தம்பி, என்ன உன் அடுத்த ஓவரில் ஒரு 10 ரன் கொடுக்கணும். கொடுக்குறியா? நான் ஏன் கொடுக்கணும்? 50 ரூபாய் தரேன்டா. இந்த பெட் மேட்ச் ஜெயிச்சாலே 100 ரூபாய் கிடைக்கும். 150, 200 ரூபாய். ஃப்ரெண்ட் நம்பர் தரேன். 250 ரூபீஸ்க்கு டாப் அப் பண்றியா? ஓ சைஸ்க்கு 250யா? ஆமா, ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம்டா. நம்பர் சொல்லு. 988 40. ஏய் வாடா வாடா வாடா. ஏய் பின்னாடி பின்னாடி. ஐயோ, சீக்கிரமா ஓடுறா. என்னையா? நோ பால். வா బాసు ஒரு 500 ரூபால முடிகிற மேட்ரிக்கே 50 லட்சம் ரூபா అడుగుతున్నావే. ఒక 1000 రూపాయలు ఫినిష్ చేసే. யோ இது லோக்கல் மேட்சியா? இந்த ஆளு தானே சூறாவளி அந்த மாதிரி. நான் சொல்றது சேப்பாக்கம் சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சும்மா ஓப்பனிங்க மிரட்டும். நோர் முஸ்கரா கலீஜ். இந்தப்பா பாத்துக்கப்பா, உன்னை தம்பா நம்பி இருக்க. அந்த தயாளங்கிட்ட இருந்து பிளேயரோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஹோட்டலுக்கு போனா அவன் செத்து கிடக்குறான். நெஜ போலீஸ் வரதுக்குள்ள நம்ம உள்ள பூந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஷூட்டிங் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தா நீ தான் அவனை கொலை பண்ணு போலீஸ்காரங்க உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அவன் செத்ததை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது. யார் அந்த போலரு, என்ன சிக்னல், எத்தனாவது ஓவர், எவ்வளவு ரன்னு தெரிஞ்சாதானடா நான் பெட்டு கட்டி அதுல ஜெயிச்சு என் கடனை அடைக்க முடியும். சொல்றா, யாரோ அந்த போலரு, சொல்றா சொல்றா சொல்லு சொல்றா. டேய், அந்த பவுலர் பேர் ஏதோ சொன்னாரு. ஆனா நீங்கலாம் பண்ண டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். ஐயோ டேய், அவன் எப்படி பால் போடுவான்னு எனக்கு தெரியும். நான் வேணா அதே மாதிரி பால் போட்டு காட்டுறேன். உங்கள இருக்க கிரிக்கெட் தெரியுமா? அந்த ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? எனக்கு கிரிக்கெட் தெரியும். நானே கிரிக்கெட் பிளேயர் தான். நீ போடு, நான் சொல்றேன். சீக்கிரம் போடு. ஸ்பின்னா, மீடியம் ஃபாஸ்டா, ஃபாஸ்டா? அப்படின்னா ஸ்பின்னா பக்கத்துல இருந்து போடுறது, மீடியம் ஃபாஸ்ட்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து போடுறது, ஃபாஸ்ட்னா தூரத்துல போய் ஓடி வந்து போடுறது. அப்ப ஃபாஸ்ட் தான். இல்ல பாலே இல்லாம எப்படி போல் போடுவ? நடிப்பு இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்தம் வேணும். புரியல? தீஸ்கோ, இத பால நினைச்சு போடு. போ ஒரே போடா. மாமையா இப்படி சூடு.
நிறைய விடாம தரட்டி சக்கா வாங்கினா எல்லாரும் அவுட்டு பையன் ரொம்ப உசாரு பார்ட்டி புடிடா புடிடா புடி 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 நேரம் போனா மறுக்கா வருமா துட்ட குடுத்த மடங்கு வார அருப்பா கைய புடிச்சு மரத்துல கட்டு தலை மேல கொட்டு அவன் ஒரு அட்டு மொட்டை மாடி டங்குக்குள்ள மொட்டை மாடி டங்குக்குள்ள பூனா ஒண்ணு மாட்டிக்குச்சு 1 2 2 3 3 4 6 1 1 2 2 3 4 4 1 2 3 4 கெட்டி செட்டு கோ 1 2 2 3 3 4 6 1 1 2 3 4 4 1 2 3 4 பட்டு ஜூட்டு இது போயிடல நீ மாட்டிக்குவ அறிவில்ல பாம்பேல இருந்து வந்திருக்கான்னு சொன்னா உடனே நம்பிடுவியா? அவன் நான் ஷாருக் நான் பார்த்த உடனே தெரியறதுக்கு ஐடியெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் இல்லையா நீ அக்யூஸ்ட் அனுப்பிச்சிருக்கணும். உனக்கெல்லாம் எந்த இவன்டா ட்ரைனிங் கொடுத்தது? நீங்கதான் சார். நீங்கதான் சார் 2008 பேட்ச் போன கவர்மெண்ட். அப்ப நீங்க ட்ரைனிங் காலேஜ் சீஃபா இருந்தீங்க சார். ஆமா, இந்த வெங்காயத்தால மட்டும் கரெக்டா கட் பண்ணுங்க, கண்ணுல தண்ணியே வராம. யோ மரியதாஸ், நீ சீனியர் தானே, நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. நீ பண்ணிருப்ப, ஆனா அவன் கேட்டிருக்க மாட்டான் இல்ல. மண்டையாவது ஆட்ட ஆமான்னு என்ன இல்லையா? என்னடா திருத்துன்னு முழிக்கிறான்? இத பார், அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு போன் பண்ணி அந்த டிரைவரோட செல் நம்பரை வாங்கி மொபைல் டிராக்கிங்ல முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லு. எஸ் சார். எஸ் சார். half an hour தான் டைம். எஸ் சார். எஸ் சார். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்கற நியூஸ் எனக்கு வந்தா அவன அதுக்குள்ள. எஸ் சார். போங்கயா, எத்தனை செல்யூட் அடிப்பீங்க? சை. எஸ் சார். வாங்க சார். சார் கொஞ்சம் இருங்க. என்னையா சார், கமிஷனர் சொல்றது கரெக்ட் தான் சார். உதயம் NH for சித்தார்த் படம் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மொபைல் ட்ராக்கிங் வச்சு தான் சார் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இனிமே தமிழ் சினிமா பத்தி பேசுன ஏன் விஸ்வரூபத்தை பார்ப்பேன். தெய்வம் மாதிரி வந்தடா சாமி. வண்டி மாவையா இவன் கடை வாடகை கடை வண்டி ஏறியாச்சா? இதோ ஏறப்பாரு சார். அப்படியே போன்ல கண்டினியூ பண்ணுங்க. நான் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. வாங்க சார், வாங்க சார். உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன். இந்த ஐபாட்ல பாட்டு கேட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டு. ஏன் சார்? பர்சனலா 1000 விஷயம் பேசுவையா, அதை நீ கேட்டக்கூடாதுல. சூப்பர் ஐடியா சார். ஹலோ மறு காதுல மாட்டிக்கலடா, நீ ஏன் மாட்டீங்க சார்? சார். சார் 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 உங்க பிளான் படி இன்ஸ்பெக்டர் மோசஸ் பெசன் நகர்ல இருந்து கால் டாக்ஸில வந்துட்டு இருக்காரு சார். போன் பேசிக்கிட்டே சிட்டியை ரவுண்ட் அடிச்சிட்டு கடைசியா கமிஷனர் ஆபீஸ் வர சொல்லியிருக்கோம் சார். சார், மோசஸோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணிட்டு இருக்கு சார். சிட்டில உள்ள எல்லா சிக்னல்லையும் அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அலர்ட்டா இருக்காங்க சார். சார், இந்த டம்மி ஆபரேஷன்ல அவர் இங்க வரதுக்குள்ள நம்ம அவரை பிடிச்சிட்டோம்னா சிம்பிள். நாளைக்கு மேட்ச் முடியறதுக்குள்ளேயே ஆல் பட் நாம அரெஸ்ட் பண்ணிடலாம். எல்லா புக்கீஸும் இப்ப அப்படிதானே ஆபரேட் பண்றாங்க. நாமளும் அவங்க ரூட்லயே தான் போய் பிடிக்கணும் சார். அவங்க இப்போ பெசன்னர் டு சாந்தம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப வண்டி எங்க இருக்கு சார்? பெசன்னர் டு சாந்தம் ரூட்ல வண்டி போயிட்டு இருக்கு சார். ஆட்ட ரொம்ப பிடிக்கும், பந்து மூஞ்ச வடக்கும் கூட்டத்துல. ஹலோ, பெசன் நகர் சிக்னல் அலர்ட் பண்ணு. ஓகே சார். பெசன் நகர் சிக்னல்ல கார்ல போன் பேசிட்டு கால உடனே மடக்கி பிடிங்க. சரி, பார்க்கறேன் சார். ஆரம்பம், சீக்கிரம் வாங்க. தப்புமா ஒரே காரி துப்புமா தடி உள்ள பெஜாரான கூட்டம் காலை வந்து கடிக்க கதையவே முடிக்க. ஸ்வீட்டி விக்கும் கடையில ஜாங்கிரி கெட்டு போச்சே. ஸ்வீட்டி விக்கும் கடையில ஜாங்கிரி கெட்டு போச்சே. 1 2 3 4 6 1 1 2 3 4 4 1 2 3 4 கெட்டி செட்டி கோ. 1 2 3 4 6 1 1 2 3 4 4 1 2 3 4 புட்டு சூட்டு. சார், வண்டி கமிஷனர் ஆபீஸ் ரீச் பண்ணிடுச்சு சார். செக். இங்க வரதுக்குள்ள பிடிக்கணும்னு நினைச்சமே, நம்ம ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார், நான் ரீச் ஆயிட்டேன் சார். ஒரே போலீஸா இருக்கே, இது எந்த இடம்?
கமிஷனர் ஆபீஸ். ஐயோ ஏண்டா பள்ளத்தையும் தப்பிச்சு போய் பாதாளத்தை தள்ளி விட்டுடா துரோகி. டேய் என்னடா டேய் சார் நீங்க கொடுத்த நம்பர் கமிஷன் ஆபீஸ்க்கு உள்ளதான் சார் இருக்கு. சார் கிலாடி சார் நீங்க வெயிட் பண்ணியே கிரிமினல்ஸ் வர வச்சிருக்கீங்களே சார். எஸ் 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 மிஸ்டர் பூமிநாதன், பிஹேவ் யுவர் செல்ஃப். ஏன் இந்த குதிக்கிற? சார் நீங்க கொடுத்த half an hourல இன்னும் 10 minutes பேலன்ஸ் இருக்கு சார். என்னோட தியரி எப்பவுமே தப்பா போகாது சார். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க சார். என்ன இந்த எகுறான்? ராத்திரி தங்க பதக்கம் படம் பார்த்திருப்பானோ? கலதெல்லாம் தெரிஞ்சு கெட்டதெல்லாம் புரிஞ்சு பத்திரமா இருங்க. பாத்ரூம்ல ஒளிஞ்சு வேர்ல்டு ரொம்ப ஹார்ட் கல்லாவுல காசு எல்லாரும் லூசு. படிச்சதெல்லாம் போயிங்க பிச்சை எடுத்து போடுங்க. நம்பர் பட்ட பேப்பர் இல்லன்னா பாப்பர் ரூபா நோட்டை மடிச்சு கத்தி கப்பல் செஞ்சு ராஜா ட்ரெஸ் போட்டவெல்லாம் பூஜா தூக்க போக மாட்டான். ராஜா ட்ரெஸ் போட்டவெல்லாம் சார் டேலன் மர்டர் கேஸ் அக்யூஸ் சார். நான் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே தேங்க்யூ நீ வாடா. மரியாதாஸ் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் சாரை பார்த்து வந்துடுறேன். சார் நானும் வரேன் சார். ஏன்? கமிஷனர் உங்களை பாராட்டுறது நான் என் காதால கேட்கணும் சார். வாங்க சார். சார் குற்றவாளிகளை வெயிட் பண்ணியே பிடிச்சிடலாங்கிற என்னோட தேரி இவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் அவுட் ஆகும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க சார். பை த பை இந்த ஆபரேஷன்ல மரியாதாஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. நீ பண்ண வேலைக்கு ஸ்டைல் வேறயா? கூலிங் கிளாஸ். ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறேன்ட்டு 4 அக்யூஸ்ட கோட்டை விட்டு வந்திருக்க நீ. உனக்கு என்ன ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நினைப்பா? ஓடுற பைக் மேல ஜம்ப் பண்ணி ஒரு போலீஸ்காரனோட முட்டியை உடைச்சு வச்சிருக்கியா? ஏண்டா ஒருத்தன் பயந்து ஓடி போறான், அவனை எதுக்கு நீ பறந்து போய் கிக் அடிக்கிற? ஏமாந்தவன் கிடைச்சா ஏர்லயே லாக் பண்ணுவியா? அவன் போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல விழுந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் பூரா எரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ். இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல சார். நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார். ஓ, என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருந்தியா? இருக்கிற பைப் லைன்கள்லாம் நீ உடைச்சு விட்டதுனால எங்கேயுமே தண்ணி வரல. உன்னால டோட்டல் கமிஷனர் ஆபீஸே நாறுது. சார் பாவம் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். ஆமா, இந்த ஆக்ஷன் பிளாக்ல உனக்கு என்ன ரோல்? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் வந்து ஓரமா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு.
போங்க சார். சார். ஏய் இங்க வா. சார். கிரிக்கெட் சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா? மாற்றவங்கிட்ட கிடைக்கிற க்ளூவை வச்சுதான் நாம அந்த ஆல்பர்ட்டை பிடிக்க முடியும். சோ இனிமேலாவது கேர்ஃபுல்லா டீட்டெயிலை கலெக்ட் பண்ணு. ஏற்கனவே தேவையானது கலெக்ட் பண்ணியாச்சு சார். தேவையானதை கலெக்ட் பண்ணிட்டியா? இது செத்து போன தயாலனோட டைரி சார். இதுல அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. பரவாயில்லையே. இப்பதான் நீ என்னோட ட்ரைனிங்ல வளர்ந்தவன்னு ப்ரூவ் பண்ணிருக்க. தயாலனோட சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற மணிமங்கலம். பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் தான் சார். அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர், அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர், அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர், அவங்க மாமா ஒரு மாமா சார். மாமா? யூ மீன் தட் மாமா? எஸ் சார். ஓ. தப்பான ஆட்களுக்கு பொண்ணுகளை செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார். எவ்வளவு கேரக்டர்ஸ் அவன் வாழ்க்கையில. இப்போ நம்ம பார்க்க போறது மணிமங்கலத்தோட பண்ணையார. ஆளு மாடர்னா இருக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு மாடர்ன் ஆகல. சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டை தடை பண்ணதால பண்ணையார் தன்னோட காலமாட்டை விற்கலான்னு முடிவு பண்ணார். காத்தவராயன கயத்தோட கொடுத்தா உங்களுக்கு காசு. அவ்வளவுதானே. இப்ப கொண்டாரு. டேய் வாங்கடா. எஸ்கேப் ஆன மாடு ஆந்தி வேலை தயாலனுக்கும் பண்ணையார் பொண்ணுக்கும் இருக்கிற லவ்வ காட்டி கொடுத்துச்சு. மாமா நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன். வாய மூடுறா. இவனை போய் காதலிக்கிறிய? என் பொண்ணானி. மாடு போது. மாடு போதான். இங்க என் மானமே போது. தன்னோட பொண்ண ஒரு ஃபேமிலி புரோக்கர் லவ் பண்றத தாங்க முடியாத பண்ணையார் பஞ்சாயத்தை கூட்டினார். பண்ண ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடினத ஊரே பார்த்திருக்கு. அதனால அவங்க காதல் உண்மையானதான் தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க 2 பேரும் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணும். குறிப்பா இமெயில் பண்றது, Facebookல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது, ட்விட்டர்ல ட்வீட் பண்றது, சாட் பண்றது இது எதுவும் கூடாது. கம்ப்யூட்டர் தொடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும். இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ். இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க, அன்லைக் பண்றீங்க? லைக் பண்றவங்கள கை தூக்க. அதுக்கு அவருக்கு 140 லைக்ஸும் 20 ஷேரும் கிடைச்சது. நாட்டாம ஏமாத்திரம் நினைச்ச பண்ணையார் தான் பொண்ணுக்கும் பக்கத்து ஒரு சின்ன பண்ணைக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு ரூமர் பரப்பி விட்டார். பொண்ணை காப்பாத்த தயாலன் வருவான், அப்ப அவனை மாட்டி விடலான்னு பிளான் பண்ணி பண்ணையார் நாட்டாமைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணார். பண்ண நாட்டாம வாங்க, நாட்டாம வாங்க. என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பார்ட்டின்னு? யாரையுமே காணோம். பார்ட்டியே உங்களுக்கு தானே. சியர்ஸ். நோ நோ நோ. ஒரு நாட்டாம இப்படி எல்லாம் பிஹேவியர் பண்ண முடியாது. சார், நாட்டாம பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? யோ, எனக்கு கொஞ்சம் நாட்டாமைய பத்தி தெரியும்யா. புடி. சார், இன்னும் கதை முடியல. நாட்டாம பார்ட் 2 இருக்குங்கிற? எஸ் சார். பண்ணையார் பிளான மீறி தயாலன் வேற ஒரு பிளான் பண்ணான். பொண்ணு தூக்கினா மட்டும் தான் கல்யாணம் நிக்குமா? மாப்பிள்ளை தூக்கினாலும் நிக்கும்ல. அதான் இவனை தூக்கிட்டேன். என்னங்க நம்ம காதலுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்களே. இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? இவன் டெய்லி எங்கேயா குடிச்சிட்டு வந்து கிடப்பான். தினமும் இவனை யாராவது தூக்கிட்டு போவாங்க. இன்னைக்கு நான் தூக்கிட்டு வந்தேன். தட்ஸ் ஆல். பண்ண உன் பொண்ணு பார்த்த மாப்பிள்ளையோட மூஞ்சிய பாரியா. அவனுக்கு 400 ஏக்கரா நிலம் இருக்கு. அவன் டெய்லி தண்ணியை போட்டு பிளாட் ஆனாலும் அவன் நிலத்தை பிளாட் போட்டு வித்தா 4 கோடி தேரும். புரியுதா? சபாஷ் பண்ணையார், சபாஷ். ஆக பணம் தான் உனக்கு பெருசா போச்சுல. இந்த நாள் ஓ நோட் புக்ல குறிச்சு வச்சுக்கோ. இதுல இருந்து எண்ணி 6 மாசத்துல 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டேன். இது இந்த நாட்டாம மேல சத்தியம். வர்த்தா கியாஸ் தியரி படி தயாலன் கிரிக்கெட் புக்கியா மாறி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் தான் காரணம். சூப்பர் சப்ஜெக்ட். ஃபேண்டாஸ்டிக் ஸ்கிரிப்ட்யா. ஆமா சார். ஆனா இந்த தயாலன் தான் பாவம் ஈஸியா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டானயா. சார், அவனை விடுங்க சார். அந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க.
லைஃப்ல முதல் முறையா ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு தான் சார். கரெக்ட். இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல. தயாளன் மர்டர் கேஸை சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட்டை ஈஸியா பிடிச்சிடலான்னு பார்த்தா அது முடியாது போல இருக்கே. ஆமாயா, என்ன பண்ணலாம் சார்? பன்னீரே பண்ண ஆரம்பிச்சு ஆளாக்க கூடாது. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ்னு ப்ரூவ் பண்ற நீ. ரோல் மாடல் மாதிரி இருக்கு அந்த சேர்ல அந்த டர்னிங். அதுவும் வெரி குட். ஆனா இந்த கதையில எங்கேயுமே நான் கிரிக்கெட் படிக்கலையே சார். சாரி சார். சார், அம்பாஸ்டர் பல்லா ஹோட்டல் ஜிஎம் உங்களை பார்க்க வந்திருக்கா சார். வர சொல்லு. ஓகே சார். நான் யாரு? கமிஷனர். அது யார் சீட்டு? உங்க சீட். நீ எதுக்கு உட்காந்த? எமோஷனல் நீங்க மாறி உட்காந்துட்டீங்க, அதனால நான் மாறி உட்காந்தனா? சரி, நீ யாரு? ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர்னு நீங்க தான் சார் சொன்னீங்க. இன்டெலிஜென்ட்டா? வெரி ஆர்டினரி இன்ஸ்பெக்டர். ஸ்டாண்ட் தேர். ஓகே. நான்சென்ஸ். தொப்பி போடு மேன். எஸ் சார். கெட் அப். நில்லு. சாரி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் இவர் பேர் அண்ணாமலை. இருக்கட்டும். எங்க ஹோட்டல்ல வெயிட்டரா இருக்காரு. அது அவன் தலையெழுத்து. சினிமால டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆயிட்டானா அது ஜனங்களோட தலையெழுத்து. சார், தயானந்த் சாரை செக் இன் பண்ணி நான் தான் சார் அவர் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். ரொம்ப பாசமா பழகினார் சார். எனக்கு ஒரு ப்ரொடியூசரை தெரியும், அவரோட பையன் கூட ஹீரோவா நடிக்கிறான். அவங்கிட்ட உங்க கதையை சொல்றேன்னு சொன்னார் சார். நான் கண்டுபிடிச்சிட்டேன். தயாளன் சொன்ன ப்ரொடியூசர் கங்கையா தான் சார். அருமையான வில்லேஜ் லவ் சப்ஜெக்ட் சார். நாளைக்கு சங்கர் சார் ஆபீஸ்ல கதை சொல்ல வர சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு ஏன் இங்க வந்தீங்க? அந்த கதையை ஒரு டைரியில எழுதி தயாளன் சார்ட்ட கொடுத்திருந்தேன் சார். அந்த டைரியை இந்த இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டு வந்துட்டார் சார். டைரி இல்லாம எனக்கு ஃப்ளோ வராது சார். ஒரு சீனும் செதுக்கி வச்சுக்கிறேன் சார். இந்த டைரியா பாரு சார். இதே டைரி தான் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கு என் கதை மட்டும் ஓகே ஆயிடுச்சுல, நாட்டாம கேரக்டர் நீங்க தான் சார் பண்ணணும். ப்ரே பண்ணுங்க சார். யோ, சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல? ஆமா சார். அவங்க நல்லா தானே பண்ணாங்க? ஆமா சார். அப்ப அவங்களே வச்சு பண்ணியா? ஃபீல் பண்ணிட்டேன் சார். ஃபீல்? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். போ. வரேன் சார். தேங்க்யூ சார். சாரி சார். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். நீ உருப்படியா ஏதாவது பண்ணணும்னா அந்த ஆல்பர்ட்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு. ப்ளீஸ் கெட் அவுட். சார் எக்ஸ்கியூஸ் மீ. நான் தான் ப்ளீஸ்ன்னு சொன்னேன். கண்ணாடி கண்ணாடி என்னது சார்? பிராண்டடா? ரேபன். அதான் திருப்பி கேட்குறேன். தேங்க்யூ சார். ஐயோ, ஒரு வெயிட்டரோட கதையை வெயிட்டான கதை நீ இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஏய், 2 சாரிண்ணா, ஒரு டீ கொடுங்க. ஹரிதாஸ், நீங்க எல்லாம் வெளியே போங்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன். மணி இப்போ 4 ஆகுது. நாளைக்கு இதே நேரம் மேட்ச் ஆரம்பிக்கும். ஆண்டவன் எனக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கான். ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரே ஒரு நிமிஷம். அதுக்குள்ள இந்த ஆல்பர்ட் யாரு என்ன ஏதென்ற டீட்டெயில் எனக்கு வந்து ஆகணும். நான் ஒரு நிமிஷம் கண்ணு மூட போறேன். அதுக்குள்ள உங்கள உண்மை சொல்ல போறேன். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நிக்கணும். And your time starts now. சொல்லு. நான் என்ன சார் சொல்லணும்? அடிச்சேன்னா ஏன்டா முன்னாடி வந்து என்ன? நான் முன்னாடி வரல சார், அவங்க தான் பின்னாடி போயிருக்காங்க. இப்போ உனக்கு தெரிஞ்ச உண்மை சொல்லேன்னு வை, கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேன். பரவாயில்லையா? ஆல்பர்ட் பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும் சார். குட், வா. சார் நான் சொல்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆல்பர்ட் இருக்கிற இடம் வந்து எக்மோர். மொத்த சீட்டிங் கெப்பாசிட்டி 1100. டிக்கெட் விலை 10 ரூபா 90, பாக்ஸ் 120. பக்கத்துலேயே பேபி ஆல்பர்ட்டும் இருக்கு. சூப்பர் ஸ்டார் படம்லாம் அங்கே தான் சார் ரிலீஸ் ஆகும். வேணா, என் படம் அங்கே தான் ரிலீஸ் ஆகணும். முதல்ல நம்ம இங்க இருந்து ரிலீஸ் ஆகணும். உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டார் படம் அங்கே ரிலீஸ் ஆகுறது இல்லையா? ஹரிதாஸ்!
சார் இவங்க தான் பன்னீர் வைஃப். வாமா சார், பன்னீர் சம்சாரம் சார். உன் புருஷன் ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான். கிரிக்கெட் பெட்டிங், இன்டர்நேஷனல் கிரைம். அவன் பின்னாடி பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் யாரு என்ன ஏதுன்னு சொல்ல சொல்லு. இல்லைன்னா எந்த ஊர் ஜெயில இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. மறுபடியும் உன்னால பார்க்கவே முடியாது. அவனை அப்ரூவரா மாற சொல்லு. என்ன மரியதாஸ் சார் கூட்டு போங்க. ஆமா சார், பன்னீருடைய பொண்டாட்டிய செல்ல விட்டு வந்துட்டேன். நமக்கு எதுக்கு சார் இந்த வேலை? மரியதாஸ், அந்த செல்லை நான் இப்போதான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பன்னீர் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்ல போறான். அதை அப்படியே நான் இந்த சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர் கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்க போறேன். இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாரு, உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றத சொல்லிட்டினா உன்னை விட்டுருவாங்களாம். சொல்லிடியா? எனக்கு பின்னாடி கடங்காரனும் தரித்திரமும் தாண்டி இருக்கு. ஏண்டி அவன் தான் அறிவில்லாம அனுப்பிச்சிருக்கான், நீ வந்து கேட்கற? எவனா கொலை பண்ணிட்டு அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? அதானே. அப்படியே அந்த பூமிநாதன் உன்ன பிடிச்சாரு. அந்த பூமிநாதன் இருக்கானே ஒரு ஏடிஎம் மசாலா வாட்ச்மேன் உட்கார கூட வக்கில்லாத. இவனுக்குலாம் இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்து அதுக்கு ஒரு பைக் பக்கத்துல வாட்டர் கேன் சைஸ்ல ஒரு அல்ல கை. இவனுக்குலாம் இவன் தான் வேலை கொடுத்தானோ. நீ சட்னியை தொட்டு விட்டு. வேற யார் தான் அந்த கொலையை பண்ணிருப்பா? அந்த பைலட் தியேட்டர் ஓனரை பிடிச்சா கூட ஏதாவது தெரியும். அதை விட்டுட்டு என்ன போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கான். யோ மெதுவா பேசியா, கேட்டு போகுது. அந்த காக்கா பார்த்து தானே இருக்கான். கண்டுபிடிக்கிறான். காக்கா சூர்யா இவனை போலீஸ்ல சேர்த்திருக்கணும். சரி பாஸ். சார் ஆபரேஷன் ஃபெயிலியர். எனி டெவலப்மெண்ட்? சார் பொண்டாட்டி செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். எது பொண்டாட்டியே செட் பண்ணிருக்கியா? யாருக்கு சார்? பன்னீர் பொண்டாட்டி பன்னீருக்கே செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை வந்துடும் சார். இடியட், பொண்டாட்டி கிட்ட எவனாவது உண்மையை சொல்லுவானாயா? நான் ஒரு டாக்டர் அமைச்சிருக்கேன். நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிற வழியை பார். ஓகே சார். இந்த டெஸ்டுடைய பேரு நார்கோ அனாலிசிஸ். இதுல இருக்க சோடியம் தைப்பென்டால ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா 5 நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துடும் வாய் வழியா. டாக்டர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBBS, FRCS, ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோ, லண்டன் ரிட்டர்ன், துட்டு சம்பாதிக்கிறது இன் இந்தியா. ஊசி குத்துனா உண்மை வரும்னு கண்டுபிடிச்சிங்களே, ஆனா யாருக்கு குத்துனா வரும்னு கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு குத்துறதே வேஸ்ட். குத்துங்க, காட்டுங்க. భానుమతి సత్యంగా నాకు ఏ ద్రోహం చేయాల. నాకు వేళకారికి ఏ కనెక్షన్ లేదు. నా మంచివాడే. నేను చేస్తాను 10 கோట్లు. இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும். சத்தியமாக நான் வண்டி தள்ள விட மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசில் ஒரு ஆசை வரும். நான் அது கிடச்சோன்னே அது மேலே உள்ள ஆசை போயிடும். ஆனால் எனக்கு மட்டும் அவன் மேலே உள்ள ஆசை எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது. நாளெல்லாம் சீவி நான் சிங்காரிச்சு நின்னிருந்த ஏங்கோலோ நீ கலைக்கத்தான். சித்திரையில் கெடாவிட்ட கோயிலுக்கு நின்றிருந்த ஏங்கழுத்துல தாலி ஏறத்தான். மச்சா வந்துடியா மயக்கம் தந்துடியா, மச்சா வந்துடியா மயக்கம் தந்துடியா, முத்தத்தில் நீ குளிக்கவா, வெறு சோத்தில் சுவையேதையா, உனக்கு வெஞ்சலமான வரையா, ஓ கண்ணு என்ன முக்கியம், என்ன வரசீதான் பொங்க வைக்கும். நாளெல்லாம் சீவி நான் சிங்காரிச்சு நின்னிருந்த ஏங்கோலோ நீ கலைக்கத்தான். சித்திரையில் கெடாவிட்ட கோயிலுக்கு நின்றிருந்த ஏங்கழுத்துல தாலி ஏறத்தான். பஞ்சு போல வந்து நின்னா
தொட தொட தீ பொறி பறக்கும் வேலை முடிஞ்சு நீ வந்தா பேர்த்திடுவேன் நானும் ஒன்னா முடிஞ்சாலும் கதையா தொடரும் ஐயோ ஒன்னா நினைச்சேன்டா போட்டேன் கணக்கு ஒண்ணுனா புள்ளி வச்சா கோலந்தா பூட்டி வைப்ப ஒன்னனா மச்சா வந்துடியா மயக்கம் தந்துடியா மச்சா வந்துடியா மயக்கம் தந்துடியா புத்தத்தில் நீ குளிக்கவா வெறுசூத்தில் சுவையேதையா உனக்கு வெஞ்சமான பாறையா உன் கண்ணு என்ன முக்கியம் என்ன ஒரு சீதா பொங்க வைக்கும் வெறுசூத்தில் சுவையேதையா உனக்கு வெஞ்சமான பாறையா உன் கண்ணு என்ன முக்கியம் என்ன ஒரு சீதா பொங்க வைக்கும் ஆல்பர்ட் அங்க சென்னையில என்ன நடக்குது? ஹாய் யோஷிமோ, நாளைக்கு நடக்க போற மேட்ச்லயும் ஒரு பவுலரை செட் பண்ணியாச்சு. மீடியேட்டர் மூலமா எந்த ஓவர் எவ்வளவு ரன்ங்கிற டீடைல் எனக்கு வந்துரும். போலீஸ் ரொம்ப உஷாராயிட்டாங்க. பாம்பேல சுல்தான் பாய் எப்படி மாட்டினாருன்னு தெரியும்ல. நான் எதுலயுமே டைரக்டா இன்வால்வ் ஆகல. நான் யாருன்னு இங்க யாருக்கும் தெரியாது. நீங்க பயப்படாதீங்க. ஆள் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா ஆல்பர்ட்ங்கிற உன் பேரு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை பிடிக்க டெல்லியில இருந்து ஸ்பெஷல் போலீஸ் டீம் சென்னைக்கு வந்திருக்கு. இந்த பொய்யான பேர்ல சென்னையில மட்டும் ஒரு 7000 பேர் இருப்பாங்க. உன்னை பிடிச்சா நானும் மாட்டுவேன். நாளைக்கு மேட்ச்ல கேம்பிளிங் ஆடாத, விட்டுடு. பயந்தா பணம் சம்பாதிக்க முடியாது. ஆடுறோம், ஜெயிக்கிறோம். Hi, I'm Ilyas Khan, Assistant Commissioner, Delhi Police. I want to interrogate the suspects. மும்பை போலீஸ், நீ டெல்லி போலீஸ், ரெண்டு வாட்டி வக்கூர் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், ஒரிஜினல் போலீஸ். அடிங்க. சார், டெல்லியில இருந்து வந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இலியாஸ் அங்க இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் என் ரூமுக்கு வா. ஓகே சார். சாரி சார். सारी सर, सारी सर, माफ कर दो सर. மரியதாஸ் சார், உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே, கமிஷனர் கிட்ட போட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. सर साहब पूछते हैं आपके बाल बच्चे. Stop it! எனக்கு தமிழ் தெரியும். बड़ी सुलेखलाम. கமிஷனர் கூப்பிடுறாங்க. चलिए सर. ஆமா, செத்து போன தயாளன் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூம்குள்ள செக் இன் பண்ணா? நைட் 2 மணிக்கு சார். பன்னீர் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூம்குள்ள போனான்னு சொன்னேன்? மார்னிங் 10 மணிக்கு சார். நடுவுல யாரும் போலையா ரூம்குள்ள? சார் 4 வாட்டி அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியாச்சு, யாருமே போகல. என்னையா அது? காலம்பர 6 மணிக்கு தயாளன் செத்து போயிட்டு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட சொல்றாங்க. அது மட்டும் எப்படி? அவன் நெஞ்சில ஸ்ட்ராங்கா கத்தி பாஞ்சு தான் செத்துருக்கான். சூசைட் எல்லாம் சான்ஸே இல்ல. என்னையா சொல்ற? அவன் சூசைடும் பண்ணிக்கல, பன்னீரும் சாகடிக்கலன்னா தானா அண்ணா ஆகாயத்துல இருந்து கத்தி வந்து குத்துச்சா அவன? சார், ஒரு மேட்டர். அவன் சாகும்போது சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான். அப்படின்னா சந்தானமோ இல்ல சூரியோ தான் அவனை கொண்டு இருக்கணும். சார், நான் அதை மீன் பண்ணல சார். என்ன பின்ன என்ன? அவன் சாகும்போது சிரிச்சுட்டு செத்தானா அழுதுட்டு செத்தானா? அதுவா இப்ப முக்கியம்?
சார் கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட இப்போ ஆல்பர்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஆல்பர்ட் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா தயாளன் செத்து போன மேட்டர் நம்மளை தவிர வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ஒரு வேளை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த கிரிக்கெட் பிளேயர் அவன் சொல்லி வச்ச மாதிரி ஆட மாட்டான். சோ கேம்பிளிங் நடக்காது. ஆல்பர்ட் கிட்ட நம்ம நெருங்க முடியாது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தயாளன் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கிறதும் பன்னீரும் தான் கையில இருக்கிற ட்ரம்ப் கார்ட்ஸ். தயாளன் இல்லாததுனால பன்னீர் ஹெல்ப் இல்லாம நாம ஆல்பர்ட்டை நெருங்க முடியாது. பன்னீரா? அவன் தான் கிரிக்கெட் பத்தி எதுவும் தெரியாதுங்கிறானே. பன்னீருக்கு கிரிக்கெட் தெரிய வேணாம். ஆனா தயாளன் நேத்து யாரையெல்லாம் மீட் பண்ணாங்கிறது பன்னீருக்கு தான் தெரியும். சோ பன்னீர் மூலியமா அவங்க எல்லாரையும் நாம மீட் பண்ணா அவங்களுக்கு கிரிக்கெட்டும் தெரியும், கேம்பிளிங்கும் தெரியும், ஆல்பர்ட்டையும் தெரியும். சோ பன்னீரை தவிர மற்றவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு பன்னீர் எங்க கூட்டு வா. டூ இட் நவ். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? மேட்லி ரோட் சப்வே கிட்ட என் பொண்டாட்டிக்கு ஒரு இட்லி கடை இருக்கு. சரி. அங்கே டெய்லி உங்க ஆளுங்க போய் ஓசியில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மாமலும் பண்ணிட்டு போயிடறாங்க. நிஜமா சார்? அது நிறுத்த சொல்லி நீங்கள் உடனே ஒரு ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதான் அம்மா ₹1 இட்லி போடுறாங்கல்ல, அப்புறம் இன்னும் ஏன் ஓசிலே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சார் நான் இல்லை சார். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் ஆர்டர் போடுறேன். நம்ப மாட்டேன். சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியமா? உங்க மேல சத்தியம் பண்ணுங்க. ஏன் மேலையா? உங்க தலையில அடிச்சு. சத்தியமா? தொப்பி இல்லாம. ஆர்டர் போடுறியா? பன்னீர், இதுல கேம்பிளிங்காக நாங்க சந்தேகப்படுற எல்லாரோட போட்டோவும் இருக்கு. இதுல தயாளன் நேத்து யாரையாவது மீட் பண்ணானான்னு பார்த்து சொல்லு. சரி சார். சார் இவன் தான் சார். இவன் பேர் பீட்டர். இவன் தான் ராணியை செட் பண்ணி கொடுத்தான். சார் இவன் எப்ப சென்னை வந்தாலும் செக்கர் ஹோட்டல்ல தான் சார் தங்குவான். எஸ் இங்க வந்து வந்துட்டு இருக்க நீ. Hey, what are you doing? Hey, I'm innocent. No, no. இவதான் ராணி. யாரே மாத்திர வெள்ளக்காரி போல இருக்கா. இவ பேர் ராணியா? ஓ நீலாம் போலீஸ். கமல் சார் பக்கத்துல இருக்காங்களே, இது யாரு? ராணி. நீ மட்டும் வெள்ளக்காரி ராணின்றா? எங்க டீம்ல யாருக்குமே ஒரிஜினல் பே கிடையாது. இன்ஃபேக்ட் என் ஒரிஜினல் பழனிசாமி. நம்ப முடியுதா? மிஸ்டர் பீட்டர் பழனிசாமி, ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட். இன்னைக்கு நைட் ஒரு பெரிய கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு. அதுக்கு அந்த பிளேயர் ராணி 2 பேருமே வருவாங்க. யார் அந்த பிளேயர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வேலை ராணிய செட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். நல்ல வேலை. தயால் பிளேயர் கிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருக்கான். அது ராணிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கோட் வேர்டை சொன்னதும் ராணி பிளேயரை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவா. அங்க அவங்க டீலிங் முடிஞ்சதும் பவுலா என்ன சிக்னல், என்ன ஓவர், எவ்வளோ ரன் எல்லாமே ராணிக்கு சொல்லிடுவா. அத ராணி தயாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. இவ்வளவு தான் எனக்கு தெரியும். சரி, பார்ட்டி எங்க நடக்குது? ஹோட்டல் ஹில்டன். ஏய் நீ மட்டும் வந்திருக்க. தயாலங்க பின்னாடி வராரு. ஏய் அசோக். கமிங். யாரவா? பவுலரோட ஃப்ரெண்டு. ஒன் டே என மேட்ச் ஒரு நாள் கூத்தாகும். மேட்சில் பல ஜோடி சேர்ந்து ஒன்றாய் மேட்ச் ஆகும். ஊரே இந்த 2020 கூத்தில் கொண்டாடும். அதிலே சில 20s கையில் பந்தும் விளையாடும். ஆடும் மாட்டத்திலே எவனோ ஒருவன் ஆடுகிறான். அவனே போலிங் போடுகிறான். கூடும் கூட்டத்திலே கைகள் தட்டும் ஒரு புறமே, காசாய் கொட்டும் மறுபுறமே.
தனியாட்டம் ஆட்டம் இருவாய் ஒன்றாகும் காக்டெயில் அதை கையில் ஏந்தி பருவம் மெருகேறும் வைனில் கொஞ்சம் ரம்மில் கொஞ்சம் இளமை இடை மாறும் லைஃபே ஆட்டமடா ஆட ஆட தீண்டுமடா ஆடை மீற தூண்டுமடா நைட் லைஃப் வந்ததுமே சகலம் இங்கே வெளிச்சமடா சபலம் மட்டும் சிரிக்குமடா கப்பில் சில பேரின் பேரை சக்சஸ் எழுதிடுமே பப்பில் மொத்த பேரின் கேக்குறேன்ல. அத நான் கேட்கணும். நீங்க என்ன பண்ற? போலீஸ் ஹெல்ப் பண்ணுவானே உன் கடைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல. போய் சொல்லாத. கமிஷனரே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் உன்னை நம்ப மாட்டேன். சரிந்தால் அங்கே ஷேரும் சரிந்திடுமே. நான் உன் கூட தான் இருக்க போறேன். சரி இருந்து தொலை. ஒரு வீரல் நீண்டால் டாலர் மழை இரு கை உயர்ந்தால் மாறும் நிலை மேட்சில் ஊருக்கே தெரியும் ஆட்டம் நேரலையாய் பெரிய ஆட்டம் பணவலையாய் ஹே அவன் வந்துட்டான். நீ போய் ராணிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்துரு. குயிக். ஹலோ ராணி. Who are you? ஐ தயால் ஃப்ரெண்ட் பன்னீர். வாட் டெல்லிங் பவுலர் யூ? Why should I tell this to you? I'll talk to Dayal. சூப்பர் பாத்ரூம். இந்த நம்பர் யார் உனக்கு தெரியுமா? அத ராணி தான். Da, okay, please. Hello? Rani? Who's this? Peter, Paneer's man. Who's he? You may reveal the matter to him. What happened to Dayal? He is totally drunk, intoxicated. You may tell that guy, Paneer. Okay. It's 10th over 13 runs. Signal racing call out twice. 10th over 13 run signal 2 வாட்டி காலர். Thank you ராணி. நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது ரெண்டு டீமும் பெவிலியன்ல இருந்து பிட்சுக்கு இறங்க தயாரா இருக்காங்க. நடுவுல இந்த மேட்ச் பத்தி எதுவும் ஃபிக்சிங் பெட்டிங் நடக்கிறதா நியூஸ் பரவி இருந்தாலும் ஆடியன்ஸ் அத பத்தி கவலைப்படாம மேட்ச் பார்க்க ஆரவாரத்தோட காத்திருக்காங்க. Let's go to Chepauk Stadium. யாரு பாரு. சார் தயாலன் மொபைலுக்கு பிரைவேட் நம்பர்ல கால் வருது. அப்ப ஆல்பர்ட்டா தான் இருக்கும். நீ தயாலன் பேசுற மாதிரி பேசி ராணி சொன்ன மேட்டர் அவன்கிட்ட சொல்லு. ஸ்பீக்கர் போன்ல போட்டுக்க. ஓகே சார். தயால் ஆல்பர்ட். பவுலர் நேம் ராகேஷ் சௌத்ரி. 10வது ஓவர் 13 ரன். சிக்னல் 2 வாட்டி காலர் தூக்குவான். தேங்க்யூ தயால். கட் பண்ணு. ஆல்பர்ட் அந்த நம்பர்ல ட்ராக் பண்ணி இமிடியேட்டா எங்க இருந்தாலும் பிடிங்க. கம் ஆன் குயிக். ஓகே சார். மிஸ்டர் இலியாஸ் சோ நீங்க உடனடியா ஸ்டேடியத்துக்கு போறீங்க. அந்த bowler சிக்னல் கொடுத்துட்டு 10வது ஓவர்ல 13 ரன் கொடுத்தான்னா இமிடியேட்டா அங்கேயே பெவிலியன்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார்.
लगा 10 का लगा हाँ ओके फाइन Fascinating period of play now. Half the over's gone, and the rate, well, just over 9s. And I'm with you, Sonny G. 9 riders to blow it. Such a fantastic opportunity. என்னையா 10வது ஓவர்ல எந்த சிக்னலுமே கொடுக்கல அவன்? எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் ராணி சொன்னதான் சொன்னேன். हेलो दयाल हेलो पुलिस कंट्रोल रूम हेलो पुलिस कंट्रोल रूम हेलो पुलिस कंट्रोल रूम मुत्तुया हेलो 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 போலீஸ் காரன் ஸ்கீம் की आंख அல்வத் உன்னால தப்பிக்கவே முடியாது மாஸ்க் ட்ரை பண்ணு எங்க சார் டீனர் பஸ் ஸ்டாண்ட் இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க யோ வண்டியை நிறுத்தியா வண்டியை ஆட்டோ எது சார் போனா சவுக்கார் பட் போப்பா எதுக்கு நடுரோட் வண்டி போயிட்டு இருக்க கிளம்பு போ 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 நிக்காத அண்ணே யாரு உன் பணம் மொத்தம் இதுல தான் இருக்கு. எனக்கா இதுல 12 கோடி இருக்கு. ஓகே சார், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீ எத்தனாவது ஓவர்ல பெட் கட்டின? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணே. 10வது ஓவர்ல நான் பெட் கட்டி தூத்த பணம். சூட்கேஸ் கூட மாறாம அது உன் கைக்கு வந்திருக்குன்னா நீ பெட் கட்டி ஜெயிச்சேன்னு அர்த்தம். சொல்லு. 13வது ஓவர்ல பெட்டு கட்டினேன். யார் கொடுத்த இன்ஃபர்மேஷன்? ராணிகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு போலீஸ் பன்னீரை செட் பண்ணாங்க. நான் பன்னீர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு அவன் பொண்டாட்டியை செட் பண்ணேன். It's 10th over, 13 rounds. Signal caller rising twice. Thank you, Rani. Hey, it's not 10th over, 13 rounds. Oh, sorry. It's 13 rounds. Oh, 13th over, 10 rounds. 13 over. It's his highest score in the island. What a day Sonny has chosen to do it. Yes, the finals of the LM2012. Once again, tremendous use of beat and a proper cricketing shot. That's the lofted cricketing shot. That's all. That's all. And earlier in the day, there was a pulse question about McCullum, whether it will. What a shot! That's a fantastic shot. It's Jacques Collins now. And Don. Through the keeper. Yeah, well, the spinners, if they. The shot inside out. 4 more. 3 ரூபா கட்டினேன், 5 ரூபா வந்துச்சு. இதோ இதுல 10 ரூபா இருக்குது. அந்த டிப்ஸ் கொடுத்த பொண்ணுக்கு ஒரு 2 ரூபா தூக்கி வச்சிட்டேன்.
மிச்சம் இருக்கிறது இந்த போஸ்டர் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது, அந்த ரிலீஸ்க்கு எல்லாம் சரியா போடும். அதுக்கப்புறம் போன வெக்க முடியல. அவ்வளோ என்கொயரி. இது யாருன்னு தெரியல. ஹலோ ஹலோ, யாரு? குங்குமம்மா? இல்ல இல்ல இல்ல, ஹீரோ தமிழ்ல இல்ல, ஹிந்திக்கு போறோம். ஆமா ஆமா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக், தீபிகா படுகோனி ஹீரோயினி. போன சைட்ல போடுறா, காசு கூட விட மாட்டானுங்க. அப்புறம் எப்படின்னா உஷாரா இருப்பிய. நீ யார்கிட்ட ஏமாந்த? மூஞ்ச பார்த்த கண்டுபிடிச்சிருவ. ஆமா, நீ யார்கிட்ட குஞ்ச? ஹலோ சார், இந்த தகவல் ஒரு 4-5 பெரிய அதிகாரிகளுக்கு மட்டும் தான் சார் தெரியும். சொல்லு. 10வது ஓவர் 13 ரன். நம்பி கட்டுங்க சார், நல்லா இருப்பீங்க சார். எனக்கு ஏதாவது பார்த்து கொடுங்க சார். சும்மாவா சொன்னாங்க எங்க ஊர் பக்கம் எவர் தீசின பொதில வாரே படுத்தாருன்னு. ஆனா சோகு சொல்லி அனுப்புற, ஃபேமிலியோட வந்துரு. ராடா ஒரு லேடிஸ் வேணும்டா. யோ, யார் யாரெல்லாம் எவ்வளவு செட்டில் பண்ணுவோம் பார்த்து எடுத்து கிளம்புங்க. தம்பி, திருப்பி எப்ப வேணாலும் கடனை எடுங்க, நாங்க தரோம். ஓகேவா? யாப்பா சாமி, கடனும் வேணாம், சவகாசம் வேணாம், தயவு செஞ்சு கிளம்பு. கரெக்டா கொடுத்தாயா? என்னையா ஜாலியா காத்து வாங்கிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன கண்ணு, வேலைனா பார்த்து கொடுத்தா கூட கடனை மட்டும் தான் அடிச்சிருக்க முடியும். ஆண்டவனா பார்த்து அள்ளி கொடுத்துட்டான். இனிமே ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணு. புத்தி எப்படி போது பாரு. ஓசில கடிச்சாலும் உழைச்சு சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும். 6 வண்டி வாங்கி தரேன், கால் டாக்ஸி கம்பெனி வச்சு நடத்து. ஆமா, நீ என்ன பண்ண போற? கல்யாண ஆர்டர் 2000 பேருக்கு சாப்பாடு, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? அட்டகாசமா பண்ணிடலாம் விடுங்க. சரி. வணக்கம் மேடம். வணக்கங்க. நான் கேபிள் சங்கர், பிளாகர், ரைட்டர், டைரக்டர். ஓ, சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டு அதை பத்தி எழுதுறது என்னோட ஹாபி. அப்படியா? சாப்பாடு கடைன்னு ஒரு புக்கு கூட எழுதிருக்கானா பாருங்களேன். என்னுடைய 25 வருஷ அனுபவத்துல சொல்றேன், உலகத்திலே உங்க ஹோட்டல்ல மட்டும்தான் பாத்ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நடந்த ஐபிஎல்ல கேம்பிளிங் நடக்கலன்னு நம்புறோம். நடந்திருந்தாதான் ஆல்பர்ட் நாம கண்டுபிடிச்சிருப்போமே. ஆனா இந்த தயாளன் கேஸ்ல தான் அந்த கொலைகாரனை நாம இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சார், எப்பவுமே என்னோட தியரியை ஃபாலோ பண்ணுங்க சார். என்ன தியரி சார்? வெயிட் பண்ணோம் சார். இன்னும் எவ்வளவு நாள் சார் நம்ம வெயிட் பண்ணோம்? குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் சார். ஆனா வெயிட் பண்ணா நிச்சயமா கிடைப்பான். போலீஸுக்கே தண்ணி காட்டுறானுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் எடு. தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. இவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் தயாளன் மட்டும் எப்படி செத்தான்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அது கடவுளுக்கும் செத்து போன தயாளனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க அந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்படியே சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் எந்த லாஸும் இல்லை, உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். என்னது? கிவராஜ் ஃபிக்ஸிங் கொடுத்துக்கிட்டானா? கனிஷ்காவை சப்ளை பண்ண போதுமா? சூப்பர்! Don't waste time. Time is precious. கூடி நின்று கோடி ஜனம் கூச்சல்களை போட இந்த டீமும் அந்த டீமும் ஜெயிக்க வேண்டியாட வேர்த்து வழிய ஆடி நம்ம வெறுங்கையோட ஓட நாங்க ஆடாம ஜெயிச்சோமடா, இனி நாடாள போறோமடா. நல்லா கேட்டுக்க பாடம், இனி வில்லன் சப்ஜெக்ட் தான் ஓடும். நல்லா கேட்டுக்க பாடம், இனி வில்லன் சப்ஜெக்ட் தான் ஓடும். ஆடு கெட்டு போச்சு, ஊரு கெட்டு போச்சு, நல்லது மட்டுமே தேராது. ஊரு கெட்டு போய் குப்பர கிடந்தா தலைவிதி என்னைக்கும்
பல்லக்க தூக்குற அல்லக்கை கூட ராணியம் அடிச்சா ராஜாதான். பைபாஸ் இருக்க ஹைவேஸ் எதுக்கு நேர்வழி போனா பேஜார்தான். லைஃபே பெரிய சூதாட்டம், லையிங்கும் சீட்டிங்கும் பூல் சாட்டம். ஊல்சை எடுத்து ஊல்ச உடச்சா ஊரே உனக்கு வாலாட்டம். மாறலின் மாறல் பார்க்காதே, ராங் எது ரைட் எது கேட்காதே. யாரு எப்ப வந்து ஹேண்ட்ஸ்அப்னாலும் சரண்டர்னு கைய தூக்காது. காசே கடவுள் ஒத்துக்கடா, கிராஸ் கட்டில் ஜெயிக்க கத்துக்கடா. ஓசோன் படலத்து ஓட்டைய கூட ஓவர்லாப் பண்ணி வித்துக்கடா. நல்லா கேட்டுக்க பாடம், இனி வில்லன் சப்ஜெக்ட் தான் ஓடும். நல்லா கேட்டுக்க பாடம், இனி வில்லன் சப்ஜெக்ட் தான் ஓடும். ஆறு கெட்டு போச்சு ஊரு கெட்டு போச்சு, நல்லது மட்டுமே தேராது. ஊரு கெட்டு போய் குப்பர கிடந்தா தலைவி